அது இனிய முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த இனிய உறவின் முறை ஆண்டு விழா குடும்ப விழாவினுடைய தலைவர், உறவின் முறையினுடைய தலைவர், பெருமைக்குரிய பொறியாளர் என் கனகராஜன் அவர்களே, இங்கே செயலாளராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பி அன்பழகன் அவர்களே, பொருளாளராக இருந்து சிறப்பாக செயல்படுகிற அன்பிற்குரிய MK மனோகர நாடார் அவர்களே, துணைத் தலைவராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற R விவேகானந்தன் அவர்களே, துணைத் தலைவராக தோற்றத்திலே பெருந்தலைவர் காமராஜரை போலவே தோன்றி நம்மிடையே வலம் வருகின்ற அண்ணாச்சி டி காமராஜ் அவர்களே, இணை செயலாளராக இருந்து பொதுச் செயலாளர் அவர்களுக்குரிய பாராட்டு உரையை சிறப்பாக வழங்கிய KR இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற புதுக்கோட்டை மாவட்ட நாடார் மகாஜன சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் ஆலங்குடி R முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக உங்கள் அனைவருடைய அன்பான பாராட்டுகளை ஏற்றுக்கொள்ள நாடெங்கும் உள்ள உறவின் முறைகளை ஒன்றிணைத்து அன்று தொடங்கிய நாடார் மகாஜன சங்கத்தினுடைய உணர்வை நீர்த்து போக விடாமல் நாளெல்லாம் இரவு பகலாக ஓய்வின்றி உழைத்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இமாலய தலைவனாக காட்சியளிக்கிற நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜி கரிக்கோல்ராஜ் அவர்களே, அவரோடு வருகை தந்த இல்லத்தரசி, உள்ளங்களை இனிமையாக வைப்பது எப்படி, டென்ஷன் கோபம் படபடப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு முன்னால் நடுவரான அவனி மாடசாமிக்கு மேடையிலேயே சொல்லி தந்துட்டாங்க. கோபம் இல்லாமல் எப்படி பேசணும், படபடப்பு இல்லாமல் எப்படி இருக்கணும், ஆத்திரப்படாமல் எப்படி இருக்கணும்னு அன்போடு என் உடன் பிறந்த சகோதரியாக அருகிலே அமர்ந்து என்னை ஆற்றுப்படுத்துகிற இல்லத்தரசியான திருமதி கரிக்கோல்ராஜ் அவர்களுடைய இல்லத்தரசியான திருமதி கார்த்திகா கரிக்கோல்ராஜ் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாண்டியனார் தொழிற்சங்கத்தினை சார்ந்த நிர்வாக பெருமக்களே, நாடார் மகாஜன சங்கம் நாடெங்கும் உருவாக்குகிற மகளிர் சேனை அமைப்பினை சேர்ந்த நிர்வாகிகளே, அதனை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற நீண்ட அனுபவமிக்க அருமைக்குரிய பெண்மணியாம் டி விஜயா அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கிற அனியாப்பூர் புவனா அவர்களே மற்றும் ஏனைய மகளிர் பெருமக்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை நாடார் உறவின் முறைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை உறவின் முறையுடைய உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பிலே பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று புதுக்கோட்டை நாடார் உறவின் முறையில் ஒரு குதூகலமான குடும்ப விழாவை பார்க்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். பொதுவாக குடும்ப விழான்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே குடும்ப விழாவாக இல்லை, இதுவே ஒரு குடும்ப திருவிழாவாக இருக்கிறது, கோவில் திருவிழா போல. அதனால்தான் பாராட்டு பெற வந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், எல்லா இடங்கள்லையும் அந்த மதியம் பிரியாணினா அதை நோக்கி கூட்டம் வரும், இங்கே அதிகாலையிலேயே கூட்டம் வந்துருச்சேன்னு சொன்னால் பிரியாணி அல்ல நம் கூட்டத்தை கூட்டுவது, நமக்கிடையே இருக்கிற பிரியம் என்பதனை இங்கே நிரூபித்து காட்டி இருக்கிற மக்கள் புதுக்கோட்டை நாடார் உறவின் முறை மக்கள். எனவே ஒரு அருமையான எழுச்சியோடு ஒரு நல்ல அன்போடு இங்கே கூடியிருக்கிறீர்கள். புதுக்கோட்டை நாடார் உறவின் முறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே இருக்கிற உறவின் முறைகளிலே சிறந்த உறவின் முறைகளிலே இதையும் சொல்லலாம். இதற்கு இங்கே நடத்துகிற செயல்பாடுகளை மட்டுமல்ல, நாடார் மகாஜன சங்கம் சொல்லக்கூடிய பணியை தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய உறவின் முறைகளிலே முதன்மையானதாக திகழ்வது புதுக்கோட்டை நாடார் உறவின் முறை என்பதனை நாங்கள் மறக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஆண்டு காமராஜர் பேச்சு போட்டி, கல்வி திருவிழா எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணாச்சி ஜி கரிக்கோல்ராஜ் அவர்களுடைய சிந்தனையிலே உருவாகி பெருந்தலைவரினுடைய புகழ் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை பட்டி தொட்டி எங்கும் வாழையடி வாழையாக மறக்காமல் இந்த வரலாறு பயணிக்க வேண்டும் என்று நினைத்த போது திட்டம் தீட்டிய கல்வி திருவிழா, அதற்கு பெருமை சேர்ப்பது காமராஜர் பேச்சு போட்டி. அந்த பேச்சு போட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டம் பாண்டிச்சேரியில் நடக்கும்.
கிட்டத்தட்ட 40 இடம், இன்னும் சில இடங்கள்ல 2 இடமா நடத்தி 50 இடத்துல நடக்கும். அதனை புதுக்கோட்டை மாவட்டத்திலே NMS கல்வி திருவிழா காமராஜர் பேச்சு போட்டி என்ற உடனேயே சிறப்பாக ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்தினார்கள். இந்த ஆண்டு நடந்த விழாவிற்கு என்ன சிறப்பு என்றால், தமிழகத்திலே முதலிடமாக மாணவர்கள் பங்கேற்ற மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் 1050 பேர். இரண்டாவது இடமாக அந்த பரிசை பெற்ற அற்புதமான மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் 750 மாணவர்கள். ஒரு காமராஜர் பேச்சு போட்டிக்கு அனைத்து சமுதாயத்து மக்களும் ஒரு பெரும் தலைவனை, நாட்டுக்குழைத்த நல்லவனை நாங்கள் பாடுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் பேசுகிறோம் என்று புதுக்கோட்டை நாடார் உறவின் முறையும் நாடார் மகாஜன சங்கம் அழைத்ததும் வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த வருங்கால தலைமுறையினருக்கு தெரிகிறது வரலாறு. மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அதை ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டாம். நாம் என்றைக்கும் காமராஜரை போற்றி வாழ்வோம். இன்றைக்கு அருமையான ஒரு உறவின் முறை ஆண்டு விழா. அண்ணாச்சி தலைவர் அவர்களின் இடத்திலே பட்டிமன்றம் வைக்க வேண்டும் என்று கேட்டார். இளங்கோ அண்ணாச்சி அவர்கள் சொன்னார், அன்பழகன் அவர்களும் சொன்னார்கள், காமராஜ் அவர்களும் சொன்னார்கள், நான் ஒரு நல்ல தலைப்பை கொடுப்போம்னு. இல்லை அண்ணாச்சி, எங்க உறவின் முறைக்கு பெண்கள் கூட்டம்தான் நிறையா இருக்கும்னாரு. என் மனசுக்குள்ள பெண்ணா தெரியுமாச்சு போச்சுரா, பெண்கள் பேச்சே சலசலப்பா இருக்கும். அங்க போய் எங்கடா நம்ம பட்டிமன்றம் பேச போறதுன்னு என் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அண்ணாச்சி சொல்றப்ப முடியுமா? சரி, ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, அதனால என்ன செய்வோம்னாச்சு, அதுக்கேற்ற மாதிரி தலைப்பு வச்சிருவோம்னு. இல்லை இல்லை, பெண்களை பத்தியே நீங்க தலைப்பு வைக்கணும்னாரு. அப்படியா? அப்ப பெண்களை குறை சொல்ற மாதிரி மாமியாரா மருமகளான்னு அந்த காலத்துல வச்சா இங்கேயே ஏதாவது கலவரம் ஊட்டி விட்ட மாதிரி ஆகி போயிடும். எங்க அக்கா கார்த்திகா கரிக்கோள் கேட்ட மாதிரி வருங்கால தலைமுறைக்கு முன்னோர்களினுடைய பெயரை கேட்டு வரலாற்றை சொல்லி தருவது பெண்களின் கடமையாக இருக்க வேண்டுமே தவிர வந்த இடத்துல சண்டை போடுறது இருந்துடக்கூடாது. அப்ப எல்லா பெண்களையும் பாராட்டணும். மாமியாரை மட்டும் பாராட்டினா மருமக வச்சுக்கிறோம், மருமகளை புகழ்ந்து பேசுறேன். ஆமா, இவ வகுசி தெரியாதாக்க, இவன் மேடையில் பேசுறவங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தானே என் வீட்டில் தெரியும் அவன் படுத்துற பாடுன்னு நீங்களா மனசுக்குள்ள சொல்லிடுவீங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பெண்களை பாராட்டணும். அப்ப பாராட்டுறதுல எது சிறப்புன்னு சொல்லணும். அன்னைக்கு பணிவு பெரிதா துணிவு பெரிதான்னு பார்க்கறத, மாமியாருக்கு பணிவு வேணுமா துணிவு வேணுமா, மருமகளுக்கு பணிவு வேணுமா துணிவு வேணுமா, இப்படித்தான் வீட்டுக்குள்ள சண்டை நடந்திருக்கு. நான் துணிவாத்தே இருப்பேன், வந்த மருமக கொஞ்சம் பணிவாப்போ மாமியார் சொல்லும். மருமக சொல்ல, நான் உங்களோட நல்லா படிச்சிருக்கேன், நல்லா திறமையா இருக்கேன், நான் இதுவரைக்கும் நீங்க ஆண்டீங்கல்ல வீட்டு சாவி பொட்டி சாவி பூரா உங்ககிட்ட தானே இருந்துச்சு, இப்ப என் கக்கத்துல வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன குறைச்சல், என்கிட்ட குடும்பம் வயசாகி போச்சுல, மெதுவா பேசுமா, நான் இனிமேல் வீரமா பேசுறேன்னு அப்படி நடந்திருக்கும் பணிவு துணிவுங்கிறது. ஆனால் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படி தலைப்பு இல்லை. பெண்களுக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது பணிவா துணிவா. இன்று பெண்கள் சாதிக்கிற காலம். பெண்கள் இல்லை என்றால் இந்த நாடு இல்லை. பெண் புத்தி பின்புத்திம்பாங்க, அப்படியா? பெண் புத்தி பின்புத்தியா? இல்ல, பெண்கள் தான் பின்னால் வருகிற ஆபத்தை முன்கூட்டியே சொல்லுகிற அறிவில் சிறந்தவர்கள். நான் கூட எல்லா இடத்திலையும் சொல்லுவேன், பெண்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முட்டாளு, பெண்களை அறிவுடையவர்கள் நினைக்கிறவங்க சாதாரண மனிதன். பெண்களே நாட்டில் அறிவில் சிறந்தவர்கள் என்று நினைப்பவர்கள் தான் மா மனிதர்கள் என்றால் அவர்களைத்தான் நம்ம போற்றணும். பெண்கள்லாம் மிகப்பெரிய அறிவில் சிறந்தவர்கள். சும்மா பெண்களுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அந்த காலத்தில் அடக்கியே வச்சுட்டாங்க. இன்னைக்கு அடக்க முடியாது, அடக்க நினைக்கிறவே அடங்கி போயிருவான். அதே இன்னைக்கு நடக்கிற காலம். பெண்களிடம் இருக்கிற துணிவு இருக்கிறது. அதே நேரம் வாழையடி வாழையாக குடும்பத்தினுடைய கௌரவத்தை, முன்னோர்கள் கற்றுத்தந்த பாடத்தை பயன்படுத்தி அதன்படி பக்குவமாக பிள்ளைகளை வளர்க்கிற பணிவும் இருக்கிறது. இப்ப ஞானத்திலே சிறந்தவர்கள் ஏன் பெண்கள்னு சொல்றோம்னா, அந்த காலத்திலே ஒரு சினிமா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின்னால வர்ற ஆபத்தை முன்னாலேயே சொல்லி தன்னுடைய கணவனை காப்பாத்தின ஒரு பெண்ணினுடைய வரலாற்றை நடிகர் ஜெமினி கணேசன் நடிச்ச படத்துல பார்த்திருப்பீங்க. என்ன படம்? 60 வயசு பெரியவர், 20 வயசு இளைஞர். இந்த பெரியவர் போர் கருவியெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு பெரிய வீரன். இந்த 20 வயசு பையனை சீடனை ஆக்கி குருவா இருந்து கத்தி சண்டை, ஈட்டி எறிகிறது, அத்தனை கருவியும் பயன்படுத்துற சண்டையை சொல்லி தருவார்.
அவன் 6 மாசம் பயிற்சி முடிச்ச உடனே எல்லாமே கத்துக்கிடுவான். கத்துக்கிட்டு முடிச்ச உடனே நான் கத்துக்கிட்டதெல்லாம் சோதிச்சு பார்க்க விரும்புறேன்னு குருட்ட சொல்லுவேன். சரிப்பா, சர்க்க சமயத்தில் போர் வருகிற போதோ ஏதாவது சண்டை வருகிற போதோ நீ சோதிச்சு பாரு. இல்லை இல்லை, உங்களுக்கு எனக்கும் போட்டி வச்சுக்கிடுவோம், இப்ப என்னோட நீங்க போட்டிக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே குருதான் சீடனை வெல்ல முடியும். ஆனாலும் உடல் நலத்தை பார்க்கிறார். எனக்கோ 60 வயது, இவனோ 20 வயது இளைஞன். 60ம் 20ம் எப்படி ஒன்றாக இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள அவருக்கு பயம் இருக்குது. ஆனாலும் போட்டி வேணும் வைக்கணும்னு சொல்லி ஊரே அறிவிச்சிருது. இந்த கவலையை யார்கிட்ட போய் சொல்றது? வீட்டில் போய் மனைவிட்ட சொல்லி புலம்புறாரு. ஐயோ, எனக்கு வந்த சோதனையை பார்த்தியாமா, என்கிட்ட பாடம் கத்துக்கிட்டவனே, என்கிட்ட கத்தி சண்டை கட்டுக்கிட்டவனே என்னைய போட்டியை கூப்பிடுறான் அப்படின்னு சொன்ன உடனே கத்தி எதுன்னு சொல்றாளோ, காய்கறி நறுக்கிற கத்தி எதுன்னு சொல்றாளோன்னு அந்த குருவுக்கு மனசுக்குள்ள சந்தேகம். அப்பதான் இந்த அம்மா சொல்லியிருக்கு, எடுங்க நம்முடைய இட்லி ஊத்துற இட்லி தட்டை, எடுங்க தோசை கரண்டிய, இட்லி தட்டை இப்படி காட்டுங்க, தோசை கரண்டியை இப்படி சொல்லட்டுங்க. அவன் பாப்பேன், டே பெருசு இதுவரைக்கும் நம்மளுக்கு இதை சொல்லித்தரவே இல்லையாடா, மறைச்சிட்டாரேன்னு சொல்லி அவன் ஓடியே போவேன்னாங்க. அவருக்கு பெரிய ஆறுதல், பெரிய ஆறுதல். அதே மாதிரி காலையில ஊரெல்லாம் கூடி போட்டி அறிவிச்ச உடனே இவர் பெரிய அப்படியே தொடையை தட்டிக்கிட்டு இந்த 20 வயசு இளைஞர், வா குருவே வா அப்படிங்கிட்டு இருந்தாரு. குரு அப்படியே மெல்ல நடந்து வந்து அப்படி அப்படி அப்படின்னு போனாரு. இவன் இப்படி இப்படி இப்படின்னு பின்னாடி ஓடியே போயிட்டான். என்னடா அவர் ஏதோ சொல்லி தராத ஒண்ணு நம்மகிட்ட மறைச்சு வச்சிருந்து நம்மளை இப்ப தோக்க வைக்க பார்க்கிறாருன்னு. ஆக ஒரு வீராதி வீரனை கூட, குருவை கூட பயந்த நேரத்தில், தயங்கிய நேரத்தில் நீ தயங்காதே, உனக்குள்ள இருக்கிற அறிவை பயன்படுத்தி என்று அறிவூட்டிய மிகச்சிறந்தவர்கள் யார் என்றால் அது தமிழகத்தின் பெண்கள் என்பதனை மறந்து விடாதீர்கள். அதனாலதான் பெண்களே, அறிவு உங்கள் கையில் இருக்கிறது, பிள்ளைகளை வளர்ப்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்க எப்படி பிள்ளைகிட்ட பேசுறீங்களோ அப்படியே பிள்ளை திரும்ப உங்ககிட்ட பேசும். டேய் வாடா அப்படின்னா வாடா அப்படின்னு பேசும், வாங்க அப்படின்னீங்கன்னா அதுவும் வாங்கன்னு பேச, ஹேய் போங்க அப்படின்னா நீ போங்க அப்படின்னு பேச, கொஞ்சம் போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கொஞ்சம் போறீங்களான்னு கேட்கும். ஆக பெண்கள் கையிலே தான் வார்த்தையை பள்ளியில் போய் கற்றுக்கொள்வதற்கு முன்பே கற்றுக்கொள்ளக்கூடிய, கற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் இந்த நாட்டையே ஆளக்கூடிய அற்புதமான திறமை படைத்தவர்கள். வீட்டையும் ஆண்டு சமுதாய பணியிலே ஈடுபடுகிற இங்கு இருக்கிற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் பக்கபலமாக இருப்பதனால்தான் நீங்கள் இந்த ஆண்டு விழாவிலே பிள்ளை குட்டியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ன அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறீங்க. நீங்க பேசுவதை விட மேடையில் இருப்பவர்கள் பேசுவதை கேட்டால் இன்னும் உங்களுடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். அழகான தலைப்பு, பணிவா துணிவா. பணிவும் வேணும், துணிவும் வேணும். இந்த காலத்துல துணிவு இல்லைன்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, பணிவு இல்லைன்னா திமிர் பிடிச்சவன் சொல்லிடுவாங்க. ஆக இந்த ரெண்டையும் கலந்து வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் பெண்களுக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது எது ஒன்று கேள்வி எழுப்பி அதில் புதுக்கோட்டை நாடார் உறவு முறை நடத்துகிற இந்த பட்டிமன்றத்தில் புதுகை வரலாறு வலையொலி தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற போது உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் உள்ளபடியே அமைதியாக இருந்து கேட்கணும். இப்ப பணிவா துணிவான்னு இவங்க பேச போறாங்க. போறதுக்கு முன்னால எங்க அக்கா கார்த்திகா கரிகோடராஜ் கேட்ட மாதிரி நானும் உங்ககிட்ட இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரெல்லாம் பணிவுதான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்கு. பணிவுதான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அவ்வளவுதானா? 5 பேரா? டெபாசிட் போச்சா? டெபாசிட் கூட வாங்கல. துணிவுதான் ஜெயிக்கணும்னு சொல்றவங்க யாரு? ஆட்டே அப்பா. அப்புறமும் கொஞ்சம் முக்காவாசி பேர் கை தூக்கலையே, முக்காவாசி பேர் கை தூக்கல. பாருங்க, பணிவுன்னு ஒண்ணு ஒரு 5 பேர் கை தூக்குறாங்க, துணிவுன்னு ஒண்ணு 25 பேர் கை தூக்குறாங்க. ரெண்டையுமே செய்யாம அமைதியா இருக்கிறவங்கள எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? பணிவும் தான் வேணும், துணிவும் தான் வேணும். இதை பத்தியெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க சொல்றதுக்கு உங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம், நீங்க சொல்லுங்கன்னு அமைதியா உட்காந்துட்டீங்க. இத பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசி முடிச்ச பிறகும் இப்ப எதை விரும்புறீங்கன்னு கேட்பேன் கேள்வி.
அப்ப கைதூக்கு எப்படி வருதுங்கிறதையும் பார்த்து இந்த பட்டிமன்றத்தில் எதை தீர்ப்பாக அறிவிக்க வேண்டுமோ அதை உள்ளபடியே அறிவிப்போம் என்று சொல்லி அற்புதமாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை என்றாலே ஒரு புத்துணர்வை தரக்கூடிய மண்ணாக எங்களுக்கு இருப்பதனால்தான் அறந்தாங்கியாக இருக்கட்டும், மணல் மேல் குடியிருப்பு வட்டார நாடார் உரைமுறையாக இருக்கட்டும், அத்துணை பகுதிகளுக்கும் ஆலங்குடி முருகனோடு, அன்பழகன் அவர்களோடு, இளங்கோவன் அவர்களோடு, கனகராஜ் அவர்களோடு, எங்களுடைய காமராஜ் அவர்களோடு இந்த சமுதாய பணியை ஆற்றுவதற்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான மண்ணாக இந்த புதுக்கோட்டை மண் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் சமம் என்பதால் அடுப்போரும் ஆணும் நிற்பான், பூணும் வீரம் பொது என்பதால் களப்போரில் பெண்ணும் நிற்பாள். இது இன்னைக்கு வந்த புது கவிதை. ஆணும் பெண்ணும் சமமாயாச்சு. சமையல் வேலைனா பெண்கள் மட்டும்தான் இன்னைக்கு சொல்லிட முடியாது. ஆம்பளையாலும் போய் சட்டிப்பானை கழுவி சோறு ஆக்கணும். காலம் வந்துருச்சு. வீரம்னா ஆண்களுக்கு மட்டும்தான் பொது இல்லை. பூணும் வீரம் என்றால் அது பெண்களுக்கும் வந்துருச்சு. போர்க்களமாக இருக்கட்டும், விமானம் ஓட்டுறதா இருக்கட்டும், கப்பல் ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்திலையும் பெண்களுக்கு வந்துருச்சு. ஆக பணிவா துணிவா என்று பேசுவது மிக கடினமான ஒன்று. அதிலே பணிவே என்ற அணிக்கு தலைமை தாங்க பேச வந்திருப்பவர் அருமையான மருத்துவ செவிலித்தாய். தேனி மாவட்டத்தினுடைய மருத்துவ கல்லூரியிலே செவிலியராக பணிபுரிந்து இனிமையான இலக்கியங்களை தேனி மண்ணிலே விதைத்து கொண்டிருக்கிற அற்புதமான கவிஞர் திருமதி கண்ணீஸ்வரி அவர்கள் அந்த அணிக்கு தலைமை தாங்கி பேச வந்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இந்த புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்த அற்புதமான ஒரு இளைஞர். இன்றைக்கு தொலைக்காட்சி பிரபலங்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறீர்கள். ஆனால் நமது புதுக்கோட்டை சரவணன் அவர்கள் ஆட்சி தமிழ் பேச்சு மூச்சு என்ற, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற அந்த ஆட்சி மசாலா விஜய் டிவியில் நடத்திய போது தமிழக அளவிலே வெற்றி பெற்ற ஒரு ஆற்றல் மிகு இளைஞன் யார் என்றால் அது இந்த புதுக்கோட்டை சரவணன். ஜி தமிழ் தொலைக்காட்சியிலே ஞாயிறு பட்டிமன்றத்தை வாரந்தோறும் இந்த அவனிமாடசாமி வழங்கிய போது அனைத்து வாரங்களிலும் கலந்து கொண்டு தன் சிறப்பை வெளிப்படுத்திய பேச்சாளர் யார் என்றால் உங்கள் மண்ணை சேர்ந்த புதுக்கோட்டை சரவணன். இப்படியெல்லாம் பெருமை பெற்ற அந்த சரவணனிடத்திலே தன்னடக்கம் உண்டு. விளம்பரம் அல்ல, தண்டோரோ போடுவதில்லை. அதனால தான் பஸ்ஸில் ஒருத்தர் இவரவே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நான் தான் புதுக்கோட்டை சரவணேன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் பார்த்தவர் இவரை எங்கேயோ யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பேச்சாளர் இன்றைக்கு இங்கே பணிவே என்ற அணியிலே பேச வந்திருக்கிறார். துணிவே என்ற அணிக்கு அன்பு கலந்து பேச வந்திருக்கிற ஆசிரிய பெருந்தகை அன்பு கார்த்திகாயினி அவர்கள். அவர் பெயரில் அன்பு இருக்கிறது, ஆனால் துணிவோடு பேச வந்திருக்கிறார். அந்த அணிக்கு தலைமை தாங்கி என்னோடு அனைத்து தொலைக்காட்சிகளிலும் பங்கேற்று மிகச்சிறந்த பேச்சை வழங்கி ஒரு தனித்துவத்தை பெற்றிருக்கிற பேச்சாளர் அன்பு கார்த்திகாயினி அவர்கள். அவர்களை தொடர்ந்து ஆசிரிய பெருந்தகை வளர்மதி அவர்கள். அவரும் அற்புதமாக துணிச்சலோடு பேசக்கூடிய ஒரு தமிழாசிரியர். நிறைய நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்திருக்கிறார். எனவே 4 பெருமக்களும் இப்போது தங்களுடைய விவாதத்தை வழங்க இருக்கிறார்கள். அதன் பின்னால் என்னுடைய தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லி முதல் பேச்சாளராக பணிவே என்ற அணி தலைமை தாங்கி தொடங்க வருகிறது. அணி தலைவர் திருமதி கண்ணீஸ்வரி அவர்கள் தன்னுடைய தலைமை பேச்சை தருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆங்கிலேயர்களால் நேரடியாக ஆட்சி செய்யப்படாமல் உள்ளூர் மன்னனாகிய தொண்டைமானால் ஆட்சி செய்யப்பட்ட இந்த சுதேச அரசாகிய பல கோட்டைகளையும் கொத்தளங்களையும் அரண்மனைகளையும் சித்தன்னவாசல் குகை ஓவியங்களையும் தன்னகத்தே கொண்ட பல இலக்கியவாதிகளையும் ஏராளமான கவிஞர்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள இந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் நின்று பேசுவதை பெருமையாக கருதுகிறேன். ஆணியின் முத்தே, அவனி கண்டெடுத்த சொத்தே, தமிழால் உனக்கென்றும் கெத்தே. நல்லதொரு தீர்ப்பை வழங்கவிருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவனிமாடசாமி அவர்களுக்கும் எனது அணி சார்ந்த மற்றும் எதிரணி சார்ந்த ஆன்றோர் சான்றோர்களுக்கும் இந்த புதுக்கோட்டை நாடார் மகாஜன சங்கத்தை சார்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும்
இந்த குடும்ப விழாவில் கூடி கழித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் அத்தனை பொதுமக்களையும் பார்வையாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது பணிவா இல்லை துணிவா. பணிவே என்ற தலைப்பில் என்னை பேச அழைத்தமைக்காக முதலில் நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இனிமையாக பேசும் இயல்புமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் என்று நான் சொல்லலைங்க, ஐயன் திருவள்ளுவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். பணிவு என்றால் என்ன பலவீனமா? பணிவு என்றால் என்ன அடிமைத்தனமா? பணிவு என்றால் என்ன தாழ்மையான குணம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ? பணிவு என்றால் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? சொல்லுங்க. அது அன்பின் அடையாளம். அது கற்பின் கவசம். அது தன்னடக்கம், அது ஒழுக்கம், அது ராஜகுணத்தின் முதல் பண்பு நடுவர். அருமை அருமை. உலக நாடுகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்தியாவின் குடும்ப கட்டமைப்பு இவ்வளவு சீராக இருப்பதற்கு பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி என்று உங்கள் பரம்பரை வாழையடி வாழையாக சீர்குலைந்து போகாமல் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? யார் காரணம்? எங்கள் பெண்களின் பணிவும் விட்டு கொடுக்கும் பண்பும் தான் அங்க காரணம். அருமை அருமை. கைதட்டலாமே. மறக்க முடியும் சொல்றாங்க. இந்த காலத்தில் துணிவான பெண்கள் எப்படி குடும்பம் நடத்துகிறார்கள் தெரியுமா நடுவர் அவர்களே? அம்மா பாத்திரம் விளக்குனாங்கன்னா ஐயா கழுவி போடணும். அம்மா வீடு கூட்டினாங்கன்னா ஐயா குப்பையை கொண்டு போய் கொட்டணும். அம்மா சமைச்சாங்கன்னா ஐயா காய்கறி நறுத்தி கொடுக்கணும். அம்மா துணி துவைச்சாங்கன்னா ஐயா காய போடணும். இது நல்லதுதானே? அவ்வளவு அழகாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அலுவலகத்திற்கு சென்று திரும்பக்கூடிய தனது கணவன் பணி நிமித்தமாக கொஞ்சம் காலதாமத்தோடு வீடுக்கு வருகிறார். அந்த அம்மா என்ன சொல்லி வரவேற்பாங்க தெரியுமா? எப்படி? வா, 24 மணி நேரமும் ஆபீஸை கட்டிட்டே ஆளு. உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? எங்க வேலை செஞ்சியோ அங்கேயே போய் சாப்பிடு, உனக்கெல்லாம் சோறு போட முடியாதுன்னு போய் இழுத்து பொத்தி தூங்கிடுவாங்கங்க. எங்க பணிவான பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? என்ன செய்வாங்க? தன் கணவன் வருவதற்கு கொஞ்ச காலதாமதம் ஆனாலும் கூட வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டே இருப்பாள். ஒரு ஆள அரவம் கேட்கும் போதெல்லாம் வாசலுக்கும் வீட்டுக்குமாக தன் கணவனை தேடி ஓடி வந்து கொண்டே இருப்பாள். அவர் வந்த உடனே ஓடி போய் அந்த பைய வாங்கி தலைவலிக்குதான்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சு விட்டு காஃபியை ஸ்ட்ராங்கா போட்டு கொடுப்பான் நடுவர் அவர்களே. அதோட நிக்க மாட்டா. தன்னுடைய பசங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க, அப்பா ரொம்ப டயர்டா வந்திருக்காருப்பா, வேலை செஞ்சு அவரை தொந்தரவு பண்ணாதீர்கள் என்று. அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி மேலோங்குகிறது இல்லவா? இது எங்கள் பெண்களின் பெருமை இல்லையா? நம்ம பிள்ளைங்க ஒரு 10 மார்க்கு கம்மியா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த 10 மார்க்குக்கு இந்த துணிச்சலான பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? எடுத்த வீட்டு ரமேஷ் 100 மார்க் எடுத்திருக்கான், அடுத்த வீட்டு சுரேஷ் 95 மார்க் எடுத்திருக்கான். அவங்களுக்கு கட்டுற அதே பணத்தை தானே உனக்கும் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மார்க் எடுத்துட்டு வந்திருக்கன்னு சொல்லி அந்த பிள்ளைய திட்டி, அடுத்த முறை நீ ஒழுங்கா மார்க் எடுக்காம வா, உன்னை வச்சுக்கிறேன், உன்னால வெளியே தலை காட்ட முடியல, எனக்கு அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை திட்டுகிறார்கள். அந்த பையங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? அடுத்த முறை அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பான், எங்க அம்மா திட்டுவாளோன்னு சொல்லி பயத்திலேயே வீட்டை விட்டு ஓடி போயிடுவான், இல்ல சூசைட் பண்ணிக்குவான். ஓ, துணிவா கையாண்டா இதே நிலைமைங்கிறீங்க? நிலைமை. எங்க பணிவான தாய் என்ன செய்வா தெரியுங்களா? பிள்ளை ஒரு 80 மார்க் எடுத்துட்டு வந்திருப்பான், என் தம்மக்கள் மேமக்கள் என்று எண்ணுபவர்கள் எங்கள் பணிவான தாய்கள். மகனை நீ சூப்பர் மார்க் எடுத்துட்டு வந்திருக்கடா அப்படின்னு அவன் தோல்ல தட்டி கொடுத்து அவனை பாராட்டுவாள், சீராட்டுவாள். ஆடி போய் ஆவணி வந்தா என் பிள்ளை டாப்பா வருவான்னு சொல்லுவா நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட பெண்களின் பிள்ளைகள் தான் கல்வியில் ஜெயிக்கிறார்கள், கல்வியில் முதலிடம் வகிக்கிறார்கள். இந்த பணிவு என்பது பெண்களுக்கு மட்டும் இருந்தா பத்தாதுங்க, ஆண்களுக்கும் இருக்கணும், சமுதாயத்திற்கும் இருக்கணும், அந்த மன்னர்களுக்கும் இருக்க வேண்டும். நிலை உயரும் போதும் பணிவு இருக்க வேண்டும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை விரும்பும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 6 கட்டளை அறிந்த உலகில் எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6.
கண்ணதாசன் பாடி வச்சிருக்காருங்க. நிலை உயரும் போது கூட பணிவு வந்தால் இந்த உலகம் உன்னை விரும்பும். ஐயா அப்துல் கலாமை போல நிலை உயரும் போது கூட பணிவான மனிதர்களுக்கு தான் இன்றும் அனைவருடைய விருப்பத்திற்கு அனைவரையும் விரும்புகிறார்கள். ஒரு காலத்தில் அசோக சக்கரவர்த்தி ரத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். அவர் ரதத்தில் வந்து கொண்டிருக்கும் போது எதிரே ஒரு புத்த பிட்சு வருவதை பார்த்து ரதத்தை விட்டு கீழே இறங்கி சென்று அவர் பாதங்களில் பணிகிறார். உடனே தளபதிக்கு மன வருத்தம். என்ன இது, ஒரு நாடாளும் மாமன்னர் போய் ஒரு பரதேசியின் காலில் விழுந்து வணங்குவதா என்று மன வருத்தம் கொள்கிறார். அதை அரண்மனைக்கு வந்த உடனே தனது அரசரிடமும் எடுத்து சொல்லுகிறார். அப்போ அரசர் ஒன்றுமே சொல்லலைங்க, ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறாரு. ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனுஷன் தலை கொண்டு வர சொல்லி ஆணையிடுகிறார். அந்த தலைகளை கொண்டு வந்ததும் அதை தளபதி கையிடம் கொடுத்து இதை போய் சந்தையில் விற்று வாருங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறார். சந்தைக்கு போன உடனே என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த ஆட்டுத்தலை உடனடியாக விற்று தீர்ந்தது. அந்த புலித்தலையை பார்க்கும்போது மக்கள் கொஞ்சம் பின்வாங்கினார்கள். கடைசியாக வேடன் ஒருவர் வந்தார். அந்த புலித்தலையை வாங்கி கொண்டு நமது வீட்டில் உள்ள ஒரு மதில் சுவரில் அலங்காரமாக மாட்டிக்கொள்ளலாம் என்று அதையும் விலை கொடுத்து வாங்கி கொண்டு சென்று விட்டார். இந்த மனித தலை இருக்கிறதே, கடைசி வரைக்கும் விலை போகவில்லை. அப்பொழுது அது அரசரிடம் கொண்டு சேர்க்கப்படுகிறது. அவர் திரும்பவும் சொல்லுகிறார், நீ விலை கொடுத்து விற்க வேண்டாம், அதை இனாமாக யாரிடமாவது கொடுத்து விடு என்று. இனாமாக கொடுத்து விடலாம் என்று மீண்டும் முயற்சிக்கிறார் தளபதி. இனாமாக கூட அந்த மனித தலையை வாங்குவதற்கு ஒருவர் கூட முன்வரவில்லை. மனித தலையை இலவசமா கொடுத்தாலும் வேணாங்கிறாங்க. ஆமா. அப்ப அரசர் சொல்றாரு, அசோக சக்கரவர்த்தி சொல்லுகிறார், மனிதன் மாண்டு விட்டால் இந்த உடலுக்கு மதிப்பேதும் இல்லை என்பதை இப்போது உணர்கிறாயா தளபதி? அதை உணர்ந்ததால் தான் நீயும் நானும் மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் உயிரோடு இருக்கும் போதே இந்த மனித உடலுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானிகளின் கால்களில் விந்து பணிவதால் எந்த ஒரு தவறும் இல்லை என்று உணர்த்துகிறார். அம்மா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இருந்தாங்க. அவங்க விண்வெளிக்கு பயணம் செய்கிறாங்க. 8 நாளில் போய் திரும்புறதா இருந்தது. அவங்களால வர முடியலை. 1 வருட காலம் ஆகிறது. அந்த பெண்ணுக்கு துணிவு தேவைப்பட்டது. ஏனென்றால் வாழ்வில் பணிவு என்பது எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. துணிவு என்பது எப்போதோ ஒரு முறை மட்டுமே தேவைப்படக்கூடிய ஒரு பண்பு. அவங்களோட வீட்டுக்கார்ட்ட கேட்டால் தெரிஞ்சிருக்கும், அந்த மனுஷன் 1 வருஷ காலமாக தன் மனைவியின் கையில் ஒரு வாய் சோறு வாங்கி சாப்பிட முடியாமல் அவர் நல்லபடியாக தரையிறங்குவாரா என்று பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த துணிச்சல் என்பது எப்பொழுதுமே பின்விளைவுகளை ஏற்படுத்த வல்லது. துணிச்சல்னாலே பின்விளைவுகளை ஏற்படுத்த வல்லது. மக்களின் துணிச்சல் ஒரு நாட்டையே வந்து புரட்டி போட்டது. மன்னனால் கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு மக்களின் துணிச்சலால் பிரெஞ்சு புரட்சி என்று ஒன்று நடந்தது. 16ஆம் லூயியும் அவர் மனைவியும் தூக்கிலிடப்பட்டார்கள். இந்த புரட்சிகள் எப்பயுமே பின்விளைவுகளை ஏற்படுத்த வல்லது. அந்த புரட்சியால மாற்றம் நடந்துச்சுல, அதை நல்லதா நினைக்க கூடாதா? அதே போல நிர்பயா என்ற ஒரு பெண் அர்த்தராத்திரியில் தனது நண்பனுடன் துணிச்சலாக ஒரு காரில் பஸ்ஸில் ஏறி பயணம் செய்தார். பலரால் கற்பழிக்கப்பட்டு ஓடும் பஸ்ஸிலிருந்து தூக்கி எறியப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த துணிச்சல்கள் அதிகமாக பின்விளைவுகளையே ஏற்படுத்த வல்லவைகள். சொல்லி முடிங்க. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பண்புடைய பெண்கள் எப்பொழுதும் பணிவோடு நடந்து கொள்வார்கள். பண்பு இல்லாத பெண்கள் தன்னைத்தானே வியந்து புகழ்ந்து இருமாந்து கிடப்பார்கள். பணிவு என்பது பயந்து செல்வது அல்ல, அது நயந்து செல்வது, பிறர் பார்க்க வியந்து செல்வது. எனவே இந்த பணிவு அதை அன்னை தெரசாவிற்கு அதனால்தான் நோபல் பரிசு கிடைத்தது. நடுவர் அவர்களே, ஒரு கிறிஸ்தவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃபாதர்களை எல்லாமே, ஆண்களை எல்லாமே, கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லாமே ஃபாதர்னு சொல்லுவாங்க. பெண்களை எல்லாமே நன் சிஸ்டர், சகோதரிகள் என்று தான் சொல்லுவார்கள். ஒரே ஒருவரை தவிர அந்த ஒருவரை மட்டும் நாம் அன்னை தெரசா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய பணிவான தியாக திரு தொண்டுக்குத்தான் நாம் அவரை இதுவரை அம்மா என்று அழைத்து கொண்டிருக்கிறோம், அன்னை தெரசா என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். எனவே பணிவே ஒரு பெண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது என்று கூறி இந்த பணிவான மக்களிடையே பணிவோடு விடைபெறுகிறேன். நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். பணிவே எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். துணிச்சல் என்பது சில நேரங்களிலே சாதிக்க வைக்கும், சில நேரங்களில் பல பின்விளைவுகளையும் ஏற்படுத்தும். ஆனால் பணிவு என்பது எப்போதும்
எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தாது, அது நல்லதையே செய்யும். எனவே பெண்களுக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது பணிவுதான் முதலிடத்தில் என்று அவருடைய விவாதத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு கரவொலி எழுப்பி வாழ்த்து தெரிவிக்குமாறு கேட்டு, இப்போது துணிவே என்ற அணிக்கு தலைமை தாங்கி திருமதி அன்பு கார்த்தியாயினி வருகிறார். அன்னை தமிழை வணங்கி ஐயா வந்தோடனே சொன்னாங்க, பொம்பளையால் இருக்கிற இடத்துல ஒரு பேச்சு பேசுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க ஒரு பேச்சு பேசிக்கே இருப்பாங்கன்னு. ஆமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பேசுறத துணிவுன்னு எடுத்துக்கிறதா பணிவுன்னு எடுத்துக்கிறதா? பொறுமையின்மைன்னு கூட எடுத்துக்கலாம் ஐயா. பொறுமையின்மை. அப்ப பொறுமையின்மைனாலே பணிவு இல்லைன்னு எடுத்துக்கலாம்ல ஐயா. சரியா எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க. கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க சரியா எடுத்து சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே வம்ச வரலாறு பேசுவாங்க, ஆனா வம்சமாக வரலாறு பேசிக் கொண்டிருப்பது காமராஜரை ஈன்றெடுத்த நம் வம்சம் மட்டுமே என்பதை இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெண் குல தங்கங்களுக்கும் ஆண் குல சிங்கங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, ஐயா நம்மளை பத்தி கொஞ்சம் பேசிக்கணும் இல்லையா? காமராஜரை பற்றி பேசுறதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க ஊர்தோறும் தெருதோறும் மாவட்டந்தோறும் வருடந்தோறும் போயிட்டே இருக்கீங்க. நம் பெருமை பேசணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நாடார், பொன்னாடார், புகழ் நாடார். ஆனா உண்மையிலே நம்மளுடைய பெருமை என்ன தெரியுமா? தூங்கினா நாங்க தூங்குவோம், இரவு நேரம் தூங்கினா தூங்குவோம். ஏன்னா 6 மணிக்கு உலகத்துல நாங்க தான் முதல்ல விடியும், எங்களால தான் விடியும். எங்க கடை திறந்த பிறகுதான் அனைத்து விட்டு அடுப்பங்கரையும் திறக்கும். மதிய சாப்பாட்டுக்கு போக நேரத்துல கூட குழந்தைய 10 நிமிஷம் கொஞ்சணும்னா அங்க வரக்கூடிய வருமானம் குறைஞ்சு போயிருமேன்னு பாசத்தை உள்ள அடக்கிக்கிட்டு தொழிலுக்கு ஓடக்கூடிய முதல் தொழிலதிபர்களை கொண்டது நம் வம்சங்க. அருமை அருமை. அதனாலதான் தூங்குறதுக்காக மாத்திரை போடுற பழக்கமோ, தூக்க வரலையேன்னு புரள்ற பழக்கமோ, எப்பா கொஞ்சம் நடந்து பாருப்பா தூக்க வருன்ற பேச்சு கேட்கிற தலைமுறையோ எங்க வம்சத்துல இப்பவும் கிடையாது, இனிமேல் எப்பவும் கிடையாது. அருமை. அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அப்படி இருக்கிறோம், இருப்போம். ஏன்னா இப்ப ஒரு நிமிஷத்துல அக்கா பேசினாங்க, கார்த்தி அக்கா பேச்சா நான் இன்னைக்கு தான் முத தடவை கேட்கிறேன். ஒரு நிமிஷம் தாங்க ஒரு நிதியமைச்சர் மாதிரி பேசினாங்க. சூப்பர். வீட்டில் கையில் 10 ரூபா கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், மறுநாள் காலையில் எனக்கு 11 ரூபா கொடுங்க கேட்குது. டேய் நாங்களாம் 1 ரூபாய்க்கு கடல மிட்டாய் வாங்கி தின்ன பரம்பரைடா, உன் அப்பே அப்படி எங்க அப்பே அப்படி கிடையாதுல்லன்னு நம்மக்கிட்ட திருப்பி பேசுறியா? அம்மா சொன்னாங்க, என் பிள்ளையெல்லாம் நான் பணிவாக சொன்னோன்னா அடுத்த தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருமா. அக்கா பிள்ளை எப்படின்னு எனக்கு தெரியல, நம்ம ஊர் பிள்ளைங்களோட அப்டேட் தெரியாமல் பேசுகிறாங்க. அக்காவுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, மார்க் குறைஞ்சிருச்சு. டே 8th விட்டு சுரேஷ் எவ்வளோ மார்க் தெரியுமா? 8th விட்டு ரமேஷ் எவ்வளோ மார்க் தெரியுமா? இல்லை பின்னாடி வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிள்ளைய படிக்கிற வைக்கிறான், அவன் எவ்வளோ மார்க் தெரியுமா? பையன் பதில் சொல்கிறான். இப்போ அக்கா கேட்டுக்கோங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி படித்து உழைச்சி அடுத்த மாதமே ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டேட் ரேங்க்லாம் எடுக்கிறது இல்லை. ரமேஷோட அப்பா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார், என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? அதானே. சுரேஷ் அப்பா 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார், என்னைக்காவது உன் புருஷனை உட்கார வச்சு நான் கேட்டிருக்கேனா? பின்னாடி இருக்கிறவர் துபாயில போய் கல்லுடைக்கிறாரு, உங்க அப்பாவை உங்க வீட்டுக்காரர் என்னைக்காவது நான் கல்லுடைக்க சொல்லி சுத்தியல் கொடுத்துருக்கேனா? நீ என்ன கம்பேர் பண்றியா, நான் உன்னை கம்பேர் பண்றேனா? கேள்வி கேட்கிற தலைமுறையில் இருக்கவங்க, உண்மையிலேயே இந்த தலைமுறையை வளர்க்கக்கூடிய பெண்கள் தான் சவாலான பெண்கள். அருமை அருமை. சவாலே சமாளினா இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா நம்ம வீட்டில் வளரும் போதெல்லாம் எப்பா வீட்டில் சோறு இருக்கு சாப்பிட்ருப்பா, என்ன குழம்புன்னு கேட்ட ஞாபகம் நம்ம யாருக்குமே கிடையாது. என்ன குழம்புன்னு கேட்டிருக்கவே மாட்டோம். கேட்டால் சட்டி பறக்கும், தட்டு பறக்கும், இருக்கிறத பிளஞ்சு போட்டு தின்னுட்டு நம்ம பாட்டுக்கு போவோம். 1 ரூபா கொடுத்தா வாங்கிப்போம், கொடுக்கலன்னா பேசாமல் போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு தலைமுறை அப்படி கிடையாதுங்க. வீட்டில் காலையில் எந்திரிச்சோன்னே இட்லி தோசையா வெண்பொங்கல் ஏன் வைக்கலன்னு கேட்குறேன். வச்ச இட்லி தோசையை சாப்பிட்றது கிடையாது, வெண்பொங்கல் ஏன் வைக்கல? நைட்டு இட்லி ஊற்றினோம்னா எப்போ பாரு பொத்தி பொத்தி எடுங்க, ஒரு நாளாவது 2 பக்கம் புரட்டி புரட்டி எடுக்கிறீங்களா? எதடா சொல்கிற? தோசையை தாமா சொன்னேன், உன் வீட்டுக்காரன் நான் சொல்லவே இல்லைம்மா. அப்படி ஒரு பஞ்சு. எப்படி தலைமுறையை வளர்க்குறோம், இந்த தலைமுறையை வளர்க்க வேண்டிய பெண்களுக்கு இருக்க வேண்டிய பணிவு வேணான்னு சொல்கிறது எங்கள் கருத்து கிடையாது. ஐயன் வள்ளுவரை பற்றி சொன்னாங்க, வள்ளுவருடைய குரல்ல நான் ஒன்று சொல்றேனே, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். அவர் சொல்லியிருக்காரு, பணிவு எல்லாருக்கும் வேணும். நாங்க என்ன ஐயன் திருவள்ளுவருக்கு எதிர்கட்சியா? அவர் பேசுறதை எதிர்த்து பேசுறதுக்காக வந்திருக்கோம்.
எது பெரிதும் தேவை அதை தானங்க சொல்றோம். அக்கா சொன்னாங்க பணிவோட இருந்தா தயவு செஞ்சு அசோகர் காலத்துல இருந்து சங்க காலத்துல இருந்து எங்க காலத்துக்கு வாங்க. இன்னைக்கு பஸ் ஏறி ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஸ்டாப்ல போய் இறங்கணும்னா அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டிய துணிச்சல் எவ்வளவு தெரியுமா? காலேஜ்ல 10 பசங்களோட படிக்கும் போது தன்னை தப்பா ஒருத்தன் பாக்குறா அப்படின்னா திருப்பி எதிர்த்து பார்க்க எவ்வளவு துணிவு தேவை தெரியுமா? அப்படி பார்க்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நிர்பயாவை பத்தி சொன்னாங்க. அக்கா தயவு செஞ்சு உங்களை மாதிரியான செவிலியர், ஏன்னா தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுக்க இரவு நேர வேலை அதிகமா பார்க்கக்கூடியவங்க செவிலியர்கள், இரவு நேர பணி அதிகமா பார்க்கறவங்க செவிலியர்கள். ஒரு பொண்ணு தனியா போனா அப்படித்தான் நடந்துப்பாங்க. பேசாதீங்கக்கா. ரோட்ல ஒரு பையனோட போச்சு, அந்த பிள்ளைக்கு அப்படி நடந்துச்சு, அதுக்கு பேர் துணிவன் பேசாதீங்க. உங்க ஞாபகத்துக்கு சொல்றேன், ஒரு வருடத்துக்கு முன்பாக டெல்லியில கிட்டத்தட்ட 10,000 பேர் இருந்த மருத்துவமனைக்குள்ள ஒரு பொண்ணுக்கு இதே அது நடந்தது. 10,000 பேர் இருந்தாங்க உள்ள. அந்த 10,000 பேர்ல டாக்டர் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்கு தவறு செய்யணும்னு நினைக்கிறவன் ஆள் இருக்கிற இடம், ஆள் இல்லாத இடம், இந்த ட்ரெஸ் போட்டிருக்கு இந்த ட்ரெஸ் போடாது. தயவு செஞ்சு பெண்களை குறை சொல்லாதீங்க. ஏன்னா இப்பதான் எந்திரிச்சு வெளியில வரவே ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் வர்றோம். நீங்களே தண்ணி தொளிச்சு அமைதிப்படாதீங்க. நான் ஒரு கவிதை சொல்றேனே, சொல்லுங்க. பெண்ணே, உன் விரலுக்கு என்ன அம்மி அரைக்கவும் ஆக்கி இறக்கவும் தான் வரமா? விருதுகள் தாங்கும் கரங்களுக்கு விரல்களோடு என்ன வேலை? ஒரு விரல் புரட்சியும் செய்யலாம், 2 விரல் அசைத்து ஆட்சியும் செய்யலாம். எழுதினவங்க யாரு தெரியுமா? எனக்கு முன்னாடி பேசிட்டு போன எங்க அக்கா. அப்படி போடு. கண்ணீஸ்வரியினிடத்திலேயே துணிச்சல் இருக்கிறது. பட்டிமன்றத்திற்காக பணிவுன்னு பேசியிருக்காங்க. அடுத்து உண்மையை சொல்லணும். 6 கட்டளை. அந்த காலத்து சிவாஜி ஐயா பாட்டு அருமையா பண்ணாங்க. எனக்கெல்லாம் பாட்டு பாடவே வராது. நான்லாம் பாட்டு பாடினேன்னா ஜானகி அம்மா பாட்டை எல்லாரும் ஈஸ்வரி பாடின மாதிரி இருக்கும். அதனாலதான் பாட்டு பாடல. அக்கா ஒரு பாட்டு பாடினாங்க தெரியுமா? 6 மணமே ஆடு ஆர்னவன் கட்டளை ஆறுன்னு. அக்கா இந்த தடவை 10 கட்டளை கூட போட்டு பாருங்கக்கா. ஒரு ஆளை திருத்திருங்க பாப்போம். இது உண்மையை பேசணுமா? நான் ஒரே ஒரு சிச்சுவேஷன் சொல்றேங்க. சொல்லுங்க. ஆபீஸ்ல வேலை பார்க்குறேன். என் மேனேஜர் என்னை திட்டணும்னே கூப்பிட்டு என்னை திட்டுறான். வேணும்னே திட்டுறாப்புல. எனக்கு பதில் பேச முடியாது, ஏன்னா நான் அவர் கீழே வேலை பார்க்குறேன். என் மனசுக்குள்ளே தோணும், அட அறிவுகட்ட மண்டையா, சொட்டத்தலையா, 60 வயசுல அப்பே அந்த ரெக்கமெண்டேஷன்ல வந்து உட்காந்துட்டு ஏன் உயிரை வாங்குறியே, என்ன வேலை பார்க்க விடுறியா? மனசுக்குள்ள 1000 இது மாதிரி தோணும். உண்மையை பேச முடியுமாங்க அக்கா? பேச முடியுமாக்கா? தங்கச்சி பேச முடியுமாமா? சொல்ல முடியாது. இங்க எங்கெங்க உண்மையை பேச முடியும்? இன்னைய காலத்து குழந்தைங்க கிட்ட உண்மையை பேசுன்னு சொல்றது எந்த அளவுக்கு நன்மையான விஷயமோ, சரியான இடத்துல உண்மையை பேசுன்னு சொல்லி கொடுக்கிற துணிச்சல் கொண்ட பெண்கள் தான் இன்னைக்கு தேவைங்க. அப்படிப்பட்ட தாய்மார்கள் தான் வேணும். அடுத்து அன்னை தெரசா. கண்டிப்பாக எங்கேயோ பிறந்து என் இந்தியாவிற்காக, என் இந்திய நோயாளிகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவங்க. இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்கோம். இறந்த பிறகு கூட பாரத ரத்னா விருது கொடுத்துருக்கோம். இன்னைக்கும் கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயார் இருப்பாய், நீ கருணையுற்றதனால் தாயே அன்னை தெரசாவே எங்கள் இந்தியாவிற்கே தாயா இருக்கேன்னு இன்னைக்கும் கவிதை எழுதிட்டு இருக்கோம். அன்னை தெரசாவுடைய பணிவு எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அவசியமா தேவையோ, சுதந்திரத்துக்கு முன்பாக வேலு நாச்சியாருடைய வீரம் தேவைப்பட்டது, குயிலியுடைய படைத்தளபதி குயிலியுடைய தியாகம் வேற தேவைப்பட்டது. எத்தனை பெண்கள், ராணி மங்கம்மாளுடைய வீரமும் துணிவும் தேவைப்பட்டது. வரலாறை மறைச்சோ மாத்தியோ தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன் இன்னைக்கு இவ்வளோ சொல்றோம் அப்படின்னா, ஒரு பெண் நினைச்சா ஒரு வீட்டை கட்டமைக்கலாம். ஒரு வீடு கட்டமைக்கப்படும் பொழுது ஒரு சமுதாயம் கட்டமைக்கப்படும். ஒரு சமுதாயம் கட்டமைக்கப்படும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாடு நல்லா இருக்கும். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கார்த்திகாக்கா ஒரு நிமிஷத்துல உண்டியல் வைங்க, ஒரு நாளைக்கு 1 ரூபா போட சொல்லுங்க. நிதி அமைச்சர் சொல்ற விஷயம் இதுதாங்க. அப்போ கூட அவங்க சொன்னாங்க, ஃபோட்டோ வைக்கணும்னா 50,000 கேட்குறீங்களே, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. பக்கத்தில் இருக்க அக்கா சொல்கிறாங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க, 100 ரூபா வாங்கிக்கோங்க. இதாங்க தகவல் தொழில்நுட்ப அமைச்சர். நம்ம எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள்கிட்ட தான் நிதி அமைச்சர் இருக்காங்க, தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் இருக்காங்க. எந்த டியூஷன் அனுப்புனாலும் சரி, நம்ம பிள்ளைய நம்ம மிரட்டுற மாதிரி எந்த டீச்சராலையும் மிரட்ட முடியாதுங்க. உண்மையான முதல் ஆசிரியர் ஒவ்வொரு குழந்தைக்கும் வீட்டில் இருக்கிற பெற்றோர் மட்டும்தாங்க. அடுத்து நம்ம அதுக்கு வருவோமே, துணிவா பணிவா. அக்கா நான் முதலே சொன்ன மாதிரி பணிவு அப்படின்றது தேவையில்லாத விஷயம் கிடையாது. பணிவு அவசியம். எப்பன்றது தான் இப்போ எங்களுக்கு முக்கியம். சரி, எப்போ பணிவு தேவை, எப்போ துணிவு தேவை? எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். அந்த குறளோட அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செல்வம் படைத்தவனுக்கு செல்வம் வந்த பிறகு தேவையானது பணிவுன்னு அவர் முடிச்சிருப்பாரு குறள். அருமை.
எப்ப பணிவு வேணும்? நான் துணிவோட ஜெயிச்சு எனக்கு கிடைக்கிற பெருமையின் போது எனக்கு பணிவு வேணும். நான் துணிவோட ஜெயிச்சு நான் பெற வெற்றியின் போது எனக்கு பணிவு வேணும். நான் துணிவோட ஜெயிச்சு எங்க அம்மா அப்பாவை தலை நிமிர்த்தும் போது எனக்கு அந்த பணிவு வேணும். நான் இனி பொம்பளை பிள்ளைய எதுக்குப்பா படிக்க வைக்கிறேன்னு கேட்கிறவங்களுக்கு முன்னாடி படிக்க வைக்காதன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில படிச்சுட்டு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி அவங்க முன்னாடி நிற்கும் போது பணிவோட இருக்கணுங்க. நான் சாதிக்க, நான் பெருமை வாங்க, என் அம்மா அப்பாவை பெருமைப்படுத்த, இது எல்லாத்துலயும் நான் துணிவோட இருந்தாதான் என்கிட்ட வர்ற பணிவுக்கு மரியாதை இருக்கு. அருமை. இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர்ல அதுக்குன்னே பேர் வச்சிருப்பாங்க, அது அம்மாஞ்சிரி, ஒன்னதுக்கு ஆகாது. இவங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டுறதுக்கு பேர் பணிவுன்னு நினைக்கிறீங்களா? இந்த அடுத்தலாம் நம்ம தம்பி புதுக்கோட்டை சரவணன் பெரிய பேச்சாளர் ஐயா ரொம்ப பெருமையா வர்றதுல இருந்தே சொல்லிட்டே இருக்காங்க. அவர் என்ன சொல்ல போறாரோ எனக்கு பயமா இருக்கு. பொம்பளை பிள்ளை வண்டி ஓட்டுறது கூட பிரச்சனைன்னு சொன்னா கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னா பெருமையா நினைக்கிறாங்க, ட்ரெயின் ஓட்டுதுன்னா ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. என் பிள்ளை எடுத்த உடனே கார் ஓட்டுதுப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா கல்யாணத்துல தான் கட்டிக்க போறவன் முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வர்றதுல என்ன வைத்தறிச்சுன்னு எனக்கு ரொம்ப நாளா தெரியலங்க. ஓ, அப்படி யாரும் வைத்தறிச்சல் பண்றாங்களா? இந்த தம்பி படுவாரு பாருங்க. அப்படியா? பேசுறதுக்கு முன்னாடியே அவரை வம்புக்கு இழுக்கிறீங்க, ஜாக்கிரதையா இருங்க. பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன சம்பாதிக்க போது, எதை சம்பாதிக்க போது, எவனுக்கோ கொடுக்க போது, எதுக்கு இவனை படிக்க வைக்கணும்? இது நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறை பேசின பேச்சு. இன்னைக்கு பொண்ணு பார்க்கும் போது கேள்விப்பட்டு பாருங்க, எப்பா பொம்பளை பிள்ளை இந்த படிச்சிருக்குப்பா, பொம்பளை பிள்ளை இன்ன வேலை பார்க்குதுப்பா, பொம்பளை பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்குதுப்பா. அடுத்துதான் கேட்கறது, உன் பையன் என்ன படிச்சிருக்கியான்ப்பா. இன்னைக்கு இது அத்தனைக்கு பணிவு காரணம்னு நினைக்கிறீங்களா? ஒரு அம்மா அப்பா எடுத்த சமுதாயத்தை எதிர்த்து எடுத்த துணிவோட வெளிப்பாடுங்க. ஒரு அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பண்ற சப்போர்ட் மாதிரி வேற யாராலையும் பண்ணவே முடியாது. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதை விட ஒரு அப்பா பொண்ணுக்கு பண்ற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதிகம். டாக்டர் வீட்டில் இல்லைன்னா சந்தோஷமே இல்லைன்னு சொல்ற டாடிகள் தான் இன்னைக்கு அதிகம். அப்படிப்பட்ட அப்பாட்ட போய் கேளுங்க, உங்க பொண்ணு பணிவோட வளரணுமா துணிவோட வளரணுமான்னு கேளுங்க. அப்ப சொல்லுவாங்க, என் பிள்ளை ஆம்பளைக்கு ஆம்பளையா வளரணும்டா, பொம்பளைக்கு பொம்பளையா வளரணும்டா, யாரு முன்னாடி நின்னு பேசணும்டான்னு சொல்லுவாங்க. இந்த தலைமுறைக்கு பேசுங்க. அசோகர் மகளை பத்தி யாருங்க பேசினாரு? சங்க காலத்து தாய்மார் நாங்களும் தான் சொல்றேன், கையில வாழை கொடுத்து அனுப்பி விட்டாங்க 3 வயசு குழந்தைய, யாரும் இல்லைன்னு சொன்னா. இப்ப எங்க காலத்துல கையில கொடுக்க வாள் கிடையாது, செல்லு மட்டும்தான். அந்த செல்லையும் சரியா பயன்படுத்துன்னு தைரியம் சொல்றதுக்கு அம்மா வேணும். அதை நான் சரியாதாமா பயன்படுத்துறேன்னு துணிச்சலா பொய் சொல்லாத பொம்பளை பிள்ளையும் வேணும். சபாஸ். இந்த சரியா பயன்படுத்துறேன்னு துணிச்சலா சொல்லணும், பொய் சொல்லாம. பொய் சொல்லாது வளர்க்கக்கூடிய துணிவு பேரண்ட்ஸ்க்கு எப்போ இருக்கோ அப்போ மட்டும்தாங்க துணிவோடு வளர்ற பிள்ளை நமக்கு கிடைக்கும். அக்கா சொன்ன மாதிரி மேடையில் ஏறணுன்னே பணிவு முக்கியம், புத்தகத்தை திறந்தா துணிவு முக்கியம்னு எழுதக்கூடாது. என்னைக்குமே எப்போ ஒரே மாதிரி பேசணும். பொம்பளை பிள்ளையா 4 பேர் பேசுறாங்கன்னா திருப்பி நீ பதில் பேசணும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸோட பெருவாரியான கருத்துங்க. கல்யாணம்லாம் முந்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது பொம்பளை பிள்ளைய பெற்ற அம்மா அழுகும், அப்பா பார்த்தேன்னா ஒரு சவத்து பக்கம் திரும்பி நின்று கையில் ஒரு பைய வச்சுக்கிட்டு அழுவார். பணம் இருக்கும், கீழே வைக்க பயமாக இருக்கும், அதையும் பிடிச்சிக்கே குலுங்கி அழுதுட்டு இருப்பார். இப்போ நடக்கிற கல்யாண வீட்டிலலாம் பாருங்க, பையனை பெற்றவங்க அழுகுறாங்க, காரணம் பொம்பளை பிள்ளை மேல பயம் இல்லைங்க. பொம்பளை பிள்ளை எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு வருது, எங்க போனாலும் பத்திரமா திரும்பி வருது, எங்க போனாலும் சம்பளத்தை ஒழுங்கா கொண்டு வருது. ஏன்னா நம்ம வளர்த்த வளர்ப்பு சரி அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆம்பளை பையன் அக்கா சொன்னாங்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய கணவன்மார்கள் லேட் ஆச்சுன்னா நாங்க அப்படியே வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கோம், தெருவுக்கு ஓடுறோம். எனக்கு சிரிப்பு தாங்கவே இல்லை. அவனி ஐயா பக்கத்துல உட்கார்ந்துருந்தனால ரொம்ப அமைதியா இருந்தேன். அக்கா உண்மையிலே சொல்றா, உங்களுக்கு நல்ல அண்ணனா பார்த்து கட்டி கொடுத்துட்டோம், அதனால நீங்க விலைக்கு போட்டா அவர் கழுவி போடுறாரு, நீங்க துவைச்சு போட்டா அவர் காய போடுறாரு, நீங்க லேட்டா வந்தா அவங்க தெருவுல நிக்கிறாரு. அண்ணன் பாருங்க, கீழே இருந்து ஆறுதலும் ஆதரவும் சொல்றாரு. அக்கா நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல நடந்தா பார்த்தாரு, என் வீட்டுல அப்படிதாங்க. நான் பிள்ளைய பாத்துக்கிறேன், போய் பட்டிமன்றம் பேசிட்டு வா, என் வீட்டுக்காரன் அனுப்பி வச்சிருக்காரு. சபாஸ். நான் பிள்ளைய பாத்துக்கிறேன், போய் பேசிட்டு வாங்க, மாமியார் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா பேச்சு என்னன்னா எல்லார் வீட்லயும் அப்படி இருக்கா? எல்லார் வீட்லயும் பாத்திரத்தை கழுவும் போது கழுவுறதுக்கு பின்னாடி புருஷன் வந்து நின்னா, ஏமா டாஸ்மாகோட விற்பனை வரி தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் 120 கோடியை தாண்டுது. அதானே, இதெல்லாம் கண்டிக்கிறது யார் கையில இருக்கு?
ஒரு சாதனையாளரை சொல்கிறேனே, ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. ஒரு 2 நாளாக எந்த நீங்கள் குரோம் எடுத்து பார்த்தாலும், இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தாலும், செய்தித்தாள் எடுத்து பார்த்தாலும் இந்த 8 வயது சிறுமியுடைய சாதனை தான் போட்டிருக்காங்க. டிசம்பர் 26ஆம் தேதி நம்ம இந்தியாவோட வீர பாலகர் தினம் அப்படின்னு ஒரு தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். 2022 இருந்து இந்தியாவிலிருந்து 20 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைங்களுக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது கொடுப்பாங்க. நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கோவை மாவட்டத்திலிருந்து வயது 8. அந்த குழந்தை பண்ணின சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, படிக்கும்போது நான்லாம் அழுதேன் ஒரு தாயா இருக்கிறனால. 8 வயது அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா விளையாடுறதுக்காக அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற கீழே இருக்கிற பூங்காக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த குழந்தை விளையாடுற இடத்துல 6 வயது பையன் தரைக்கு அடியில் இருந்த ஒரு கரண்ட் வயர்ல மாட்டி ஷாக் அடிச்சு துடிச்சுட்டு இருந்திருக்கான். சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம கத்துறாங்க, அலறாங்க, போலீஸ்ன்றாங்க, ஃபயர் என்ஜின்றாங்க, 108 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த 8 வயது குழந்தை ஓடி போய் அந்த பிள்ளையை இறுக்க கட்டி பிடிச்சி தூக்கி இழுத்துச்சாங்க. பெரிய அசம்பாவிதம் என்னன்னா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த 8 வயசு குழந்தை இதுக்கு எரியாது. ஷாக் அடிச்சவங்களை பிடிச்சா நம்மளும் செத்து போகணும். ஆனா அங்க அந்த பிள்ளை நினைச்சது பாருங்க, யாருமே வரல. நான் போய் காப்பாத்துறேன். என் கூட விளையாடுற ஒரு 6 வயது குழந்தைய, அந்த குழந்தை பிரியாவுடைய விருதை வாங்குற அவங்க அம்மா சொல்றாங்க, இதை வாங்குறதுக்கு என் பிள்ளை இல்லையேன்ற ஒரு குறைவை தவிர எனக்கு என் பிள்ளை செஞ்சதுல ஒரு வருத்தமும் கிடையாதுன்னு இன்னைக்கு கையில பிடிச்சிக்கிட்டு சொல்றாங்க. அந்த துணிச்சலை பாராட்டுறாங்க பாருங்க, அதுதான் தாய் உள்ளம். அதுதாங்க அந்த துணிவுக்கு அப்புறம் கிடைக்கிற பெருமையில வர்ற பணிவு தான் நிரந்தரமான பணிவே தவிர, பெருமையான பணிவே தவிர, நீங்க சொல்ற மாதிரி கை கட்டுறதும் எல்லாத்துக்கும் தலையாட்டுறதும், யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாம இருக்கிறாலும், மேனேஜர் மண்டையன்னு எங்களை திட்டினாலும் நாங்க அவனுக்கிட்ட உண்மையே பேசிட்டு, இது இல்லைங்க பணிவு. மாமனார் மாமியாருக்கு காஃபி கொடுக்கறது தான் பணிவுன்னு இன்னைக்கும் பழைய ஜெனரேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. கிடையாது. நான் வேலைக்கு போனா என் வீட்டுக்காரி என் அம்மா அப்பாவுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாரு. அவங்க அம்மா அப்பா அவங்கள நல்லா வளர்த்துருக்காங்க. அவர் வேலைக்கு போனா நான் சரியா பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். நல்லா வளர்க்கலையா? அவர் அப்பா அம்மாவுக்கு நீங்க காபி போட்டு கொடுத்தீங்களா இல்லையா? ஐயா என்னங்க தேர்தல் நேரம் மாதிரி முன்னாடி வந்துடுறீங்க, கொஞ்சம் பேசிக்கிறேங்க. ஆர்வத்தை தூண்டுறீங்கம்மா. அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் காஃபி போட்டு கொடுப்பேங்க கேட்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா எங்க அம்மா அப்பாவும் என்ன நல்லா வளர்த்துருக்காங்க. இந்த துணிவு எல்லா தாய்மார்கள்ட்டையும் வேணும், குறிப்பா பெண்கள்கிட்ட. ஏன்னா நம்ம பெண்களுக்கு தான் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவே தப்பு. ஆம்பளை பிள்ளைய பத்தவங்க ஆம்பளை பையனுக்கு டோன்ட் டச்னு சொல்லி கொடுக்கணுங்க. அதுதான் முக்கியம். இங்க நம்ம எல்லாருமே பொம்பளை பிள்ளையா சீக்கிரம் எந்திரி, பொம்பளை பிள்ளையா நல்லா படி, பொம்பளை பிள்ளையா வீட்டை கூட்டு, பேதத்தை அதில் காட்டாதீங்க. நீ பண்றியா அவனும் பண்ணுவான், நீ பண்றியா அவனும் பண்ணான், நீ தப்பு பண்ணா அவன் கண்டிப்பான். அப்படி சொல்லி பாருங்க. துணிவோடு வளர்க்கப்படுற பெற்றோரால் வளர்க்கப்படுற குழந்தைகள், அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, துணிவோடு வரும். அந்த துணிவோடு பெருமையும் வரும். அந்த பெருமையை அனுபவிக்கும் போது குழந்தைகளே, அவர்கள் கண்ணில் பணிவை நீங்கள் கண்டிப்பாக காண்பீர்கள். ஆகவே எக்காலத்திலும் ஒரு பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பது துணிவுதான் முதல் தரம், அதன் பின்பு வர்ற பணிவு 2ஆம் தரமே என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு கார்த்தியாயினி மிக அருமையா அவங்க எடுத்த தலைப்புல மிகச்சரியான விவாதத்தை, துணிவுக்கு பின்னால வர்ற பணிவு தாங்க பெருமை தரும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், அப்புறம் திரும்பவும் துணிவு தான் வர வேண்டும்னு தான் பாடல் சொல்லி இருக்குன்னா, அடிப்படை வளர்ச்சிக்கு துணிவு தேவை. இன்றைக்கு சரவணா ஹோட்டல் இருக்கிற ஆதித்தன் அண்ணாச்சி, அவரை பார்த்து நான் ரொம்ப வியப்பேன். ஏன் தெரியுமா? கல்வி திருவிழா பேச்சு போட்டி இந்த அரங்கத்திலையும் நடத்தியிருக்கோம், பாரதி மகளிர் கல்வி நிறுவனத்திலையும் நடத்தியிருக்கோம். 1000 பேர் வந்தாலும் அன்னதான பிரபு போல அவர் ஹோட்டலில் இருந்து அறுசுவை உணவு வரும். அந்த துணிவுக்கு அவர் காட்டுகிற பணிவு, எங்கும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார், அதை பெருமையாக பேச மாட்டார். அப்படி ஜெயிக்கிற போது பணிவு தன்னால் வரும். ஆனால் ஜெயிப்பதற்கு துணிச்சல் இருந்தால் தானே இன்றைக்கு சரவணா ஹோட்டல் என்று புதுக்கோட்டையிலே பேசுகிறோம் என்றால் அதற்கான உழைப்பு அவரிடமும் உண்டு, அவர் துணைவியாரிடம் உண்டு, அவர் பிள்ளைகளிடம் உண்டு என்றால் இந்த துணிச்சல் தான் பணிவிலே உங்களை உட்கார வைக்கும், மரியாதை தரும் என்கிற ஒரு அருமையான வித்தியாசமான கோணத்திலே இந்த தலைப்பை அணுகி இருக்கிற அன்பு கார்த்திகாயினிக்கு மீண்டும் ஒரு பாராட்டை கரவொலியால் தரலாம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் உட்கார்ந்துருக்காரு. அவர் பேசுறதுக்கு முன்னாலேயே ஒரு வம்பு வேற இழுத்துட்டு போயிருக்காங்க. அவரை வா சண்டைக்குன்னு கூப்பிடுவோம் பாரு, ஏய் நான் தயாரு நீ தயாரா அப்படிங்கிற மாதிரி
அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அற்புதமான பேச்சாளராக பெண்களுக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது பணிவே என்ற அணிக்கு விவாதத்தை வழங்க வருகிறார் நமது புதுக்கோட்டை சரவணன். உலகத்தில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய இதயத்திலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய, நாளும் தமிழகத்திலே தமிழ் பரப்பக்கூடிய அகவல், தமிழ்நாட்டினுடைய இலக்கிய இளவல், என் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய நேசர் ஐயா அவனி மாடசாமி அவர்களை இந்த நல்ல நேரத்திலே முதற்கண் வணக்கங்களை சொல்லி புதுக்கோட்டைக்கு வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சி. யாவரும் ஏற்கும் வண்ணம் ஏற்றதொரு கருத்தினை ஆற்றி அமர்ந்திருக்கிற எண்ணணி தலைவர் அவர்களே, தப்பை தப்பென்று தெரிந்திருந்தும் தப்பை தப்பில்லாமல் சொன்னால் தப்பும் தப்பில்லை என்று நினைத்து கொண்டு தப்பான கருத்துக்களுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய எதிரணியைச் சேர்ந்த சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேரையும் நான் வணங்குகிறேன். அப்படி போடு. நடுவர் அவர்களே, அக்கா அவர்கள் பேச்சு ஆரம்பிக்கும் போதே என்னை வம்பிழுத்தாங்க. ஏங்க உங்கள் பொண்டாட்டி ஒரு வண்டி ஓட்டினா கூட விட மாட்டேங்கிறீங்களே, அதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனைன்னாங்க. நடுவர் அவர்களே, நான் இன்னைக்கு சொல்கிறேன், என் மனைவி வண்டி ஓட்டுறதுனால அவளுக்கு பிரச்சனை இல்லை, எதிர்த்தாப்புல வண்டி ஓட்டிட்டு ஒருத்தன் வராம பார்த்தீங்களா, அவளுக்கு தான் பிரச்சனை. அருமை. பாதுகாப்பு உணர்வு. அவனையும் கீழே விழுத்தாட்டி இதுவும் விழுத்தாட்டிட்டா நம்ம தானே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணுங்கிற அக்கறை. அடடா என்ன அக்கறை. நடுவர் அவர்களே, கல்யாண வீட்டில் வந்து பொண்ணை பெற்றவங்க அழுதாங்களாம், அப்புறம் வந்து மாப்பிள்ளையை பெற்றவங்க மாப்பிள்ளையை பார்த்து அழுதாங்களாம். இப்போ ஒரு புதுசாக ஒன்று நடக்குது. என்ன? எல்லாரும் அழுது முடிச்சுட்டு போனோன்னா பொண்ணை பெற்ற அப்பா மாமனார் வந்து மருமகனை பார்த்து கடைசியாக ஒரு தடவை அழுவார். மாமனார் எல்லாம் இவங்க இந்த பக்கம் அழுதுருவாங்க, இவங்க அந்த பக்கம். மாமனார் கடைசியாக போவார், மருமகனை பார்த்து அழுவார். அந்த அழுகைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன? இவ்வளவு நாள் இங்க இருந்து எங்களை பாடா படுத்துச்சியா, இனிமே இதை எப்படி நீ சமாளிக்க போறன்னு தெரியலையேப்பா. அதை விட இன்னொன்னு, என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே இலவச இணைப்பு மாதிரி அடிக்கடி என் மனைவி, அதாவது உன்னுடைய மாமியார் வருவா, அதை எப்படிப்பா நீ சமாளிக்க போறேன்னு தெரியலையேன்னு ஒரு மாமனார் அழுதார். அதாவது துணிவு அப்படின்னா எண்ணி துணிக கருமம் சொன்னா வள்ளுவன். எந்த ஒரு விஷயத்தை நம்ம துணிச்சலா எதிர்கொள்ளணும்னா சரியா சிந்திக்கணும். சரியான விஷயத்தை சரியான முறையில் சரியான நேரத்தில் செய்யறதுக்கு பேரு தான் துணிவு. ஆமா. சம்பந்தம் இல்லாமல் எதிர்த்து பேசிக்கிட்டு, சம்பந்தம் இல்லாமல் புரிதல் இல்லாமல் சொல்லிக்கிட்டு, இதை வந்து துணிவு என்று இவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். நடுவர் அவர்களே, 4 அக்காக்கள் உட்காந்து யாரு துணிச்சலான ஆளுன்னு சொல்லி சாயங்காலத்தில் பேசிக்கிட்டு இருந்துச்சான். முதல் அக்கா சொன்னிச்சு, என் புருஷன் ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் முன்னாடி சும்மா இருந்தேன், இப்போ அவனை திட்டிடுறேன், நான் தான் துணிச்சலான ஆளுன்னுச்சான். ரெண்டாவது அக்கா சொல்லியிருக்கு, நீ என்ன துணிச்சலான ஆளு, நான் என் புருஷன் ஏதாவது தப்பு பண்ணா இப்போ பட்டுன்னு கன்னத்தில் அடிச்சிடுறேன்னுச்சான். மூணாவது அக்கா சொல்லியிருக்கு, நீயாவது கையில் தான் அடிப்ப, நான் பூரிக்கட்டையை தூக்கி அடிப்பேன் அப்படின்னு இருக்கு. நாலாவது அக்கா சொல்லியிருக்கு, நீயாவது பூரிக்கட்டையை தான் தூக்கி அடிப்ப, நான் கையில் என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்து அடிப்பேன் அப்படின்னுச்சான். நடுவர் அவர்களே, கணவனை அடிக்கிறது அல்ல துணிவு. அதாவது சரியா புரிஞ்சுக்கணும். இப்போ சொன்னாங்க இல்லையா, காலையில் இன்னைக்கு இருக்க சின்ன பிள்ளைகிட்ட கூட பேச முடியும். நடுவர் அவர்களே, என் பொண்ணை நான் கேட்பேன், ஏம்மா ஸ்கூலில் போய் ஒழுங்கா படிக்கிறியான்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீ ஆஃபீஸில் போய் ஒழுங்கா வேலை பார்க்குறியா நான் கேட்டிருக்கேனா அப்படிங்குது. அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் ஆண்கள் நாங்கள் அப்படி இல்லை நடுவர் அவர்களே, சரி ரொம்ப பணிவாக பேசுவோம். சில விஷயத்த துணிவாக சொல்ல முடியாது. நடுவர்கள், என் பொண்டாட்டி வந்து புடவை கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், புடவை கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். புடவையை கட்டிட்டு வந்து என்கிட்ட கேட்பா, நான் புடவை கட்டியிருக்கேனே அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லி. அழகா இருந்தா என்னம்மா இல்லைன்னா என்னம்மா, நீ புடவை கட்டினாலும் அந்த மூஞ்சை பார்க்க முடியல சொல்ல முடியாது. ஆனால் எப்படி சொல்லணும்னா துணிச்சலை சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லக்கூடாது, பணிவாக சொல்லணும். எப்படி தெரியுமா நடுவர்களை சொல்லணும், அம்மா இந்த புடவை கட்டினோன்னே நீ அப்படியே அழகா இருக்கம்மா அப்படின்னு சொன்னால் 50% அந்த ஆம்பளை ஜெயிச்சுட்டான். அம்மா இந்த புடவை இல்லைம்மா, எந்த புடவையை நீ கட்டினாலும் ரொம்ப அழகா இருப்பம்மான்னு சொன்னால் 75% ஜெயிச்சிட்டோம். நீ கட்டினதுக்கு அப்புறம் தான்மா இந்த புடவைக்கே அழகுன்னு ஒரு ஆண் சொல்லும் போது 100% ஜெயிச்சிட்டோம். நடுவர் அவர்களே, ஆண்கள்லாம் இப்படிதான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதே நான் ஒரு பேண்ட் சட்டையை போட்டுட்டு, ஏன் நம்ம தலைவர் கூட ஒரு பேண்ட் சட்டையை போட்டுட்டு போய் கேட்டா, இந்த பேண்ட் சட்டை உங்களுக்கு நல்லா இல்லை, உங்களுக்கு சட்டையை எடுக்க தெரியாது, நான் வந்து எடுத்து கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கு, இப்படி பேசுகிறார்கள். ஆக பணிவாக நாங்கள் எப்படி இருக்கோம், அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பணிவாக இருங்கன்னு சொல்கிறோம். அதில் என்ன தப்பு? நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கா துணிச்சல் வந்ததுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கா வரல. மிக முக்கியமாக அவங்களுக்கு துணிச்சல் வர்றது காரணம் அந்த பெண்ணினுடைய தாயார். காலையில் 6 மணிக்கெல்லாம் துணிச்சலோட ஃபோன் பண்ணிடுவாங்க. என்னம்மா எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டேம்மா. என்னம்மா குளிச்சிட்டியா? குளிச்சுட்டேம்மா. என்னம்மா பாத்ரூம் போயிட்டு வந்தியா? பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேம்மா.
என்னம்மா பாலை அடுப்பில் வச்சுட்டியா? அடுப்பில் வச்சுட்டேம்மா. என்னம்மா பாலில் வந்து ஜீனி போட்டியா, காஃபி போட்டியா? ரன்னிங் கமெண்ட்ரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நடுவர் அவர்கள். சரி, கேட்குறோம், என்னங்க உங்கள் பொண்ணு 9 மணிக்கு தான் எந்திரிக்குதேன்னு கேட்குறோம். பணிவாக ஒரு கேள்வி கேட்குறோம். உடனே அந்த அம்மா அங்கேருந்து சொல்கிறாங்க, 9 மணிக்கு எந்திரிக்குதா? எங்கள் வீட்டில் 12 மணிக்குள்ள எந்திரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு மாப்பிள்ள, சந்தோஷப்படுங்க அப்படிங்க. என்னம்மா பாத்திரத்தை சாப்பிட்டுட்டு சிங்களை போட்டுட்டு விளக்காம போதேன்னு கேட்டா, அப்படியா? எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அதே இடத்துல தானே வச்சுட்டு வரும். உங்க வீட்டில் வந்தோடனே என் பொண்ணு விளக்குற மாப்பிள்ள, இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கா பாருங்க மாப்பிள்ளன்ற. நடுவர் அவர்களே, இது பெயர் துணிச்சல் கிடையாது. நடுவர் அவர்களே, நீங்க வெளியில வந்து காமிக்கும் போது துணிச்சலா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் நாங்கள் எப்படி பணிவாக சொல்கிறோம், எனக்கு ரொம்ப சாம்பார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடுவர் அவர்கள். சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். சரி, என் மனைவி ரொம்ப அற்புதமாக சாம்பார் வைப்பா. சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா, உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, புளிப்பு இருக்காது, காரம் இருக்காது, பார்க்கறதுக்கு சாம்பார் மாதிரியே இருக்காது. ஆனால் அது ஒரு சாம்பார். அந்த சாம்பாரும் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அதை பிடிக்குதான்னு வேற கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த சாம்பாரை மனுஷன் சாப்பிடுவானா, கொண்டு போய் வெளியில் ஊத்துன்னு சொல்லலான்னு தோணும். துணிச்சலோட நம்ம அதை சொல்லக்கூடாது, சொல்றது கிடையாது, சொன்னதா வரலாறு கிடையாது. அப்படி சொன்னவருக்கு சாப்பாடே கிடையாது. ஆண்கள் நம்பினீங்கன்னா கைத்தட்டுங்க. நடுவர் அவர்களே, அதை சொல்றதுக்கு கூட இப்போ எங்க ஆண்களுக்கு துணிச்சல் இல்லை, அவ்வளவு பணிவாயிட்டோம். கூட்டத்தில் உட்காந்து யாரு கைதட்டுறான்னு பார்த்துட்டா விவகாரம் சிக்கலாகி போயிரும்னு பயப்படுறாங்க. முன்னாடியே நீ வந்து உட்காந்த, நான் உட்காந்துக்கிறேன், பின்னாடி எல்லா ஆண்களும் பின்னாடி இருக்காங்க நடுவர் அவர்களே. ஏன்னா பணிவா இருக்கோம் நாங்க. என் மனைவி வைக்கிற சாம்பார்ல பல ஸ்பெஷாலிட்டி இருக்கு நடுவர் அவர்களே. என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலே எடுத்தா ரசம், நடுவுல எடுத்தா சாம்பார், கீழே எடுத்தா கூட்டு. இது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் ஏதாவது ஒரு ஆணுக்கு இருக்கா? எப்படி நாங்கெல்லாம் பணிவா வண்டி ஓட்டுறோமோ அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கோம். இதை வெளியில இருந்து பார்க்கிற பொழுது இந்த துணிச்சல் நல்லா இருக்கு. ஏன் சாம்பாரை வைமா அப்படின்னு சொன்னா, ஏன் நீ வச்சு சாப்பிடக்கூடாதா? நான் வச்சு சாம்பாரை குறை சொல்லி இப்படி பேசக்கூடியதை துணிச்சல் என்று நினைக்கிறாரு. ஆனால் இது கிடையாது. வெளியில இருந்து பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும். உலகத்திலே பெரிய ஆள் யாரு, பெரிய துணிச்சல்காரர் வீரர் யாருன்னா ஹிட்லர் ஒரு ஆளை சொல்லுவாங்க. ஹிட்லர் மாதிரி, ஹிட்லரை பார்த்தா எல்லாரும் பயந்து நடுவாங்க, அந்த அளவுக்கு துணிச்சல். உலகத்தையே ஆட்டி படைச்ச ஹிட்லர் வெளியில இருந்து பார்க்கும்போது என்னடா ஒரு இவ்வளவு பெரிய வெற்றியாளராக இருக்காருன்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் என்ன பண்றான், ஹிட்லர்கிட்ட போய் இதை கேட்டுருவான், உன்னுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போன்னு சொல்லி ஒரு நாள் அவருக்கு லெட்டர் எழுதி போட்டு போறான். ஒரு கப்பலினுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டான், எப்படிங்க நீங்க மட்டும் இவ்வளவு தூரம் வெற்றி அடைகிறீங்க அப்படின்னா, ஹிட்லர் சொன்னாராம், என்னுடைய நாட்டில் இருக்கிற மக்களும் என்னுடைய படை வீரர்களும் சுத்தமாக சிந்திக்க மாட்டாங்க, நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பாங்க அப்படின்னாரான். அவன் சொல்லியிருக்கான், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு இருக்கான். உடனே ஒரு படை வீரர், ராணுவ வீரரை கூப்பிட்டுருக்காரு ஹிட்லர். கடலில் குதிரான்னு குதிச்சுட்டான். இப்போ நம்புறியான்னு கேட்டிருக்கான். இல்லை நம்பலை. 2வது ராணுவ வீரர் கூப்பிட்டுருக்காரு, கடலில் குதிரான்னு இருக்காரு, ஹிட்லர் குதிச்சுட்டான். சரி, 3வது ஆளை கூப்பிட்டு குதிக்க சொல்லும் போது இவன் நிறுத்திட்டான். அப்பா வேணாப்பா, எனக்காக ஏற்கனவே 2 பேர் குதிச்சுட்டான், நீ குதிக்க வேணான்னு சொல்லிட்டு கீழே கடல்ல போய் குதிச்சு தத்தளிச்சுட்டு இருந்தான்ல, அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கான், ஹிட்லர் உன்னை குதிக்க சொன்ன உடனே குதிச்சிட்டியப்பா, அந்த அளவுக்கு உன்னுடைய எஜமானர் மேல விசுவாசமான்னு கேட்டிருக்கான். உடனே அவன் சொல்லியிருக்கான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு கடல்ல குதிச்சு சாகிறதே மேலுன்னானா. நடுவர் அவர்களே, இந்த மாதிரி வெளியிலிருந்து பார்த்தால் உங்களுடைய துணிச்சல் நல்லா இருக்குது. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் தெரியும். ஒன்றும் இல்லை, என் மனைவிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அம்மா உன்னை எத்தனையோ பேர் உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஆனால் என்ன மட்டும் ஏம்மா கல்யாணம் பண்ணேன்னு கேட்டேன். உடனே அவன் மனைவி சொன்னா, எத்தனையோ பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, எல்லாருக்கும் நான் காஃபி போட்டு கொடுத்தேன், காஃபியை சாப்பிட்டுட்டு அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் பொறுப்பாக எடுத்து அதை விளக்கி வச்சு சிங்கில் போட்டுட்டு போனீங்க அப்படின்னு. நான் நடுவர்களே, அந்த சூட்சம் எனக்கு தெரியல, வாழ்நாள் முழுக்க நம்ம தான் பாத்திரம் விளக்க போகிறோம் அப்படிங்கிற ரகசியம் எனக்கு தெரியல நடுவர்கள். இதையெல்லாம் மொத்தம் வீட்டு வேலை பார்க்க வைக்கிறதுலவே பெண்கள் துணிச்சலை காட்டுவாங்கன்னு நீங்க தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா, இதில் காட்டுவது துணிச்சல் கிடையாதுன்னு நடுவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் எப்படி இருந்தோம், ரொம்ப கெடுபடியா இருந்தோம். இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா, எங்க மனைவிக்கு எடுபடியா இருக்கும் வேலை பார்க்கறீங்க. ஏன்னா அப்படி பணிவோட இருந்தாதான் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியுது நடுவர்களே. ஏன்னா துணிச்சல் என்பது வேறு, அசட்டு துணிச்சல் என்பது வேறு. துணிச்சல் என்பது ஒரு மனிதனுக்கு பலத்தை கொடுக்கும் நடுவர்களே, ஆனால் பணிவு என்பதுதான் பக்குவத்தை கொடுக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பலத்தை விட பக்குவம் அதிகம் தேவைப்படுவது என்பதனால் உங்களுக்கு அதிகம் தேவைப்படுவது பணிவுன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு நடுவர்களே? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடுவரே சொல்லி முடியுங்க. இப்ப சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம துணிச்சலா சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம துணிச்சலா சொல்லி தான் ஆகணும். ஒன்றும் நானும் என்னுடைய மனைவியும் புடவை கடைக்கு துணி எடுக்க போனோம் நடுவர்களே. சரி, என் மனைவி ஒரு புடவை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அம்மா கனமா இருக்கிற புடவை எடுக்காதம்மா அப்படின்னு. என் மனைவி சொன்னா, இல்லை நான் இதை தான் எடுப்பேன் அப்படின்னு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம துணிச்சலாக சில விஷயத்த சொல்லி தான் ஆகணும்னு, இந்த புடவை எடுத்தேன்னா பார்த்து எனக்கு கெட்ட கோவம் வருன்னு. உடனே அவ கேட்டா, கட்ட போறது நான் தான், நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், கட்ட போறது நீமா, துவைக்க போறது நான் தானே அப்படின்னு.
நடுவர் அவர்களே, சில நேரத்தில் நம்ம சில துணிச்சலான கருத்துக்களை சொல்லி தான் ஆகணும். இப்படி பொறுப்போடு செய்யப்பட வேண்டிய ஒரு காரியத்தை, இந்த விஷயத்தை இப்படி தான் செய்யணும். அதாவது ரயில்வே ட்ராக்ல ரயில் வருது, அதில் போய் குறுக்க போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பணிவு. அந்த பணிவுக்கு பின்னால் என்ன இருக்குது? ஒரு விதிமுறை இருக்கிறது. இந்த விஷயத்தை இப்படி இல்லை, நான் நடுவில் போய் தான் நிற்பேன் அப்படிங்கிறது பேர் துணிவு இல்லை. நடுவர் அவர்களே, ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது, அமைதியாக ஓடிக்கொண்டு இருக்கிறது, அதில் தான் ஓடத்தை ஓட்டலாம். வெள்ளம் வரும்போது நான் ஆற்றுல போய் எய்த்தாப்புல நீந்தி போகிறேன் என்று சொல்வது துணிவு கிடையாது. அதை தான் கண்ணதாசன் சொன்னா, ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானலது, ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானலது, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். மனம் என்பது அமைதியான ஒரு நதியை போல இருந்தால்தான் அதில் கப்பலை செலுத்த முடியும். நடுவர்களே, நாங்கள் இப்படி சொல்லி முடிக்கிறோம். ஒரு குரு ஒருத்தர் இருந்தார். அவர் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க தன்னம்பிக்கைக்கான எல்லா விஷயங்களையும் சொன்னார். கடைசியாக மரணப்படுக்கையிலே அந்த குரு படுத்திருந்தார். அப்போ ஏதாவது கடைசியாக சொல்லுங்க, நீங்கள் நிறைய கல்விக்கு பாடம் நடத்திட்டீங்க, வாழ்க்கை பாடம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னார். இந்த குருவால் எதுவுமே பேச முடியல. சாக போகிறது முதல் நாள் எல்லா சீடர்களும் கேட்குறாங்க, வாழ்க்கை பாடம் ஒன்று சொல்லுங்க. ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு ஆணு வாயை திறந்து காமிச்சாராம். உடனே மாணவர்கள்லாம் பார்த்தாங்க, எல்லாம் புத்திசாலிகள், புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஒரு மாணவருக்கு மட்டும் புரியல. நடுவர்களே, என்னப்பா அந்த குரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி எங்களை வந்து சொல்லு அப்படின்னோடனே அவர் வாயை திறந்து காமிச்சார். அவர் வாயில பல்லே இல்லை, நடுவில் நாக்கு மட்டும்தான் இருந்தது. வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் கடினமாக நீங்கள் இருந்தால் அந்த பற்களை போல உதிர்ந்து விடுவீர்கள். ஆனால் மென்மையான நாக்கு உங்களோடு கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த மென்மையான அந்த நாக்கு தான் நடுவரவர்களே பணிவு. கடினமான பற்கள் போன்றதுதான் துணிவு. அந்த துணிவு உங்களை விட்டு சென்றாலும் பணிவு உங்களோடு இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்கிற தத்துவத்தை தான் அந்த தத்துவ ஞானி சொன்னார். வேகமாக சொல்லுவாங்க இல்லையா, நெடிய மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன. எதிர்த்து நிற்கக்கூடிய மரம், ஆலமரம் வந்து புயல்ல சாஞ்சிரும். ஆனா நாணல் இருக்குது பாத்தீங்களா நடுவர்களே, அப்படியே வளைஞ்சு கொடுக்கும், அப்படியே நெளிஞ்சு கொடுக்கும், தப்பிச்சிரும். காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை என்று சொன்னார். அந்த வகையில் இந்த காலத்திலே விதிமுறைகளை கடைபிடிப்பதும் பணிவுதான். ஒரு குடும்பத்திலே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதும் பணிவுதான். சரியான விதிமுறைகளை கடைபிடித்து அதை வாழ்க்கையில் அறத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதும் பணிவுதான். இந்த துணிவு பெண்களிடம் இருக்கிறது. கூடுதலாக இந்த பணிவும் வந்தால் அந்த பெண்களுக்கு பெருமை சேர்க்கும். இப்படி சொல்லி முடிக்கிறேன். தலைப்பு பெண்களிடம் என்ன இருக்குதுங்கிறது இல்லை, பெண்களுக்கு எது தேவை என்பதில்லை. தலைப்பு நீங்க அருமையா அற்புதமா கொடுத்துறீங்க. என்னன்னா, பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது எது, அதை சொல்லி முடிக்கிறோம். பெண்களிடம் துணிவு இருக்கிறது, தேவைப்படுகிறது. ஆனால் பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது பணிவே 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 என்று சொல்லி பணிவன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ் என்பதை பல வாழ்வியல் உதாரணத்தோடு பேசிய புதுக்கோட்டை சரவணனுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இப்போ அவருக்கு பதில் சொல்லி எங்களுடைய துணிவுதான் எங்களுக்கு பெருமை தரும் என்று அணிக்கு பேச வருகிறார் திருமதி வளர்மதி அவர்கள். வாங்க. என் தாய் தமிழை நினைக்கையில் என் அன்னை மொழியான் தமிழுக்கு என் முதல் வணக்கம். துணிந்து முடிவெடு, துணையாய் இருப்பேன் என்று என்றும் எனக்கு வழிகாட்டியாய் இருக்கும் என் அன்பு தந்தை நடுவரையா அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும், கீழே அமர்ந்திருக்க என்னை போன்ற பெண்மணிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். ஐயா, கொஞ்சம் எங்கள் எதிரணியினரை கொஞ்சம் பாருங்களேன். ராஜமாதா சிவகாமி தேவியும் கட்டப்பாவும் பேசி முடிச்சிட்டாங்க. எங்க அம்மா கட்டப்பா ராஜமாதா சிவகாமி தேவி என்னன்னா, என் கட்டளையே சாசனம், பணிவே பணிவே பணிவேன்னு பேசி முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் எங்களுக்கு புரியல. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்கு. எனக்கு பணிவா இருக்கிறவங்கள உங்களுக்கு பாவமா தான் தெரியும். பணிவா இருக்கிறது பாவம் நான் சொல்லல, இவங்களுக்கு தைரியத்துக்கும் தரிகட்டத்தனத்துக்கும் தான் வித்தியாசம் தெரியலன்னு நான் சொல்ல வரேன். எங்க அண்ணன் அழகா சொன்னாரு, இப்பெல்லாம் திருமணமான வீட்டுல மாமனார் அப்படியே மாப்பிள்ளைய பார்த்து குமுறி குமுறி அழுகிறாராம். ஏன்னா நம்ம பிள்ளைய நம்ம சமாளிச்சிட்டோம், அவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு சொன்னாரு. உண்மை அது இல்ல. கல்யாணமான ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்னாடி நடக்கிறது உங்களுக்கு புரியலான்னு. கல்யாணமான பொண்ணுங்க எங்க போறாங்கன்னு தெரியுமா? சந்திரமுகி அரண்மனைக்கு. அங்க பேய் இருக்குன்னு வாங்க, பிசாசு இருக்குன்னு வாங்க, 30 அடியில பாம்பு இருக்குன்னு சொந்தக்காரங்க இருக்குன்னு வாங்க. இத்தனையும் பட்டு போல வளர்த்து என் பிள்ளை எப்படி சமாளிக்குமோன்னு அவங்க அப்பா அழுகிறாரு. அது அண்ணனுக்கு புரிய மாட்டேங்குது.
ஏன்னா பிறந்த வீட்டிலேருந்து பூந்த வீடு போகிற போது யார் யார் என்ன குணத்தோட இருப்பாங்கன்னு தெரியாது. சட்டினா பொட்டின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும், உட்காந்தா நில்லுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும், நின்றா ஓடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். என்ன பாடு வரப்போதோ ஏன் புள்ளேன்னு நினச்சி அந்த அப்பா அழுதுருக்காரு. அழகான விளக்கம், ஒரு புதிய சிந்தனை. கைதட்டுங்க. அப்புறம் அண்ணன் சொன்னாரு, டம்ளரை நானே கழுவி வைக்கிறேன், சாம்பாரா ரசமான்னு தெரியல. அண்ணே நீங்க இன்னும் தலைப்புக்குள்ளேயே நீங்க வரல. நாங்க நீங்கள் படும் பாடு அப்படின்னு தலைப்பு நாங்க வைக்கல. அதானே இவர் ஆண்கள் படும் பாடுன்னு நாங்க சமைக்கிறோம் கழுவுறோம் விளக்குறோம்ட்டு போயிட்டாரு. இன்னைக்கு பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது பணிவா துணிவா, இதுதான் தலைப்பு. அண்ணா பணிவுன்றது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் தேவையா நடுவர் அவர்களே? எல்லாருக்கும் தேவை. ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு பணிவு தேவை இல்லையா? படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கிட்ட பணிவு தேவையா? பணிவு என்பது அனைவருக்கும் பொதுவான விஷயம். நான் சொல்றது பெண்களுக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது துணிவுன்னு தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்க மூதாதையர் காலத்து தலைமுறையில கணவன் வேலை செஞ்சுட்டு வந்துட்டா காப்பி டம்ளர் கூட சத்தம் இல்லாம தான் வைப்போம். இதை மட்டும்தான் நம்ம மூதாதையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா? 200 வருடங்கள் நம்மை ஆண்டு கொண்டு இருந்த ஆங்கிலேயரை தனி ஒரு பெண்ணாக துரத்தி அடித்தாலே வேலு நாச்சியார், அவள் கொண்டு இருந்தது துணிவு இல்லையா? சபாஸ். அந்த பாட்டி காலத்து சொத்து இன்றைய ஒவ்வொரு பெண்ணிடமும் இருக்கிற துணிவு இல்லையான்னு தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா, பணிவு என்பது எங்க கிட்ட ஏற்கனவே இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடை கற்களையும் நாங்கள் தாண்டி சாதிக்கணும்னா எங்களுக்கு வேண்டியது துணிவுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். 24 வயதான இந்தியாவின் முதல் போர் விமானி யார் தெரியுமா ஐயா? யாருங்கம்மா? அவனி சதுர்வேதி என்ற பெண். ஓ, போர் விமானி. ஆமா. இந்தியாவின் முதல் கால்பந்து வீராங்கனை பாலாதேவி. இந்தியாவின் முதல் லெப்டினன்ட் கவர்னர், ராணுவத்திலே மிக உயரிய பதவி அதை வகிக்கிற ஒரு பெண் மாதுரி கனிட்கர். இத்தனை உயரிய இடங்களுக்கு ஒரு பெண் செல்ல வேண்டும் என்றால் அவள் எத்தனை தடை கற்களை தன் துணை கற்களாக கொள்ள துணிச்சலோடு போடாடி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா, இன்னைக்கு பெண் குழந்தைங்களை வளர்க்கறதே பெரிய சாதனையா இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு போயிடுறான். அந்த துச்சாதனங்களை எதிர்த்து போரிட தேவை பணிவா துணிவா? நான் உங்ககிட்டயே இந்த கேள்வியை கேட்கிறேன். துணிவுதான் தேவை. ஏன் பொள்ளாச்சியில 100 பெண்களை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோல அத்தனை பொண்ணுங்களும் பணிவா கெஞ்சிக்கிட்டு தானே இருந்தாங்க. அங்க பணிவு இல்லையா? அதில் ஒரு பெண் துணிச்சலோடு வெளியே வந்திருந்தால் மீதி 99 பெண்களின் மானம் அன்றே காப்பாற்றப்பட்டிருக்கும் என்பதுதான் எங்கள் வாதம். ஐயா, நம்ம காமராஜர் ஐயா பேசாம எந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய முடியாது. பேசுங்க. நம்ம காமராஜர் ஐயாவே 1966 கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றதுக்கு இணையா இந்திரா காந்தி அம்மையாரை முதல் பெண் பிரதமராக அறிவித்தார் என்றால் அவர் மீது கொண்ட துணிச்சலை நம்பியதால் தான் நாங்கள் வாதாடிட்டு இருக்கோம். அதாவது இந்திரா காந்தியிடம் இருந்த துணிச்சலை இவர் நம்பினார். பெண்களின் துணிச்சலை நம்பிய கிங் மேக்கர் அவர் வழியில வந்த நம்மளா துணிச்சலை வேணான்னு சொல்லிடுவோம். ஐயா, பாரதி கண்ட புதுமை பெண்ணே, நானும் உன்னை கண்டேனடி, என் தமிழில் எண்ணிலடங்கா துறையில் எத்தனை இடங்களில் தலைமையில் நீ வானம் அளப்பதிலிருந்து கணினி தொழில்நுட்பம் வரை உலகை ஆள புறப்பட்டாய், புது துணிவு கொண்டு நடைபோட்டாய் என்று ஒரு அழகிய கவிதையின் மூலமாக இன்றைய சூழலில் பெண்களுக்கு தேவை துணிவு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். பணிவு என்பது எங்கள் உதிரம் போன்றது. பெண்களுக்கு இயற்கையாவே அச்சம், மனம், நாணம், பயிர்ப்புன்னு வச்சிருக்கோம். ஆனா இன்றைய காலகட்டங்களில் ஒரு பெண் வீட்டை தாண்டி சூழ்நிலையை சாதிக்க வேண்டும் என்றால் அவளுக்கு துணிச்சலோடு இருக்க வேண்டிய துணிவுதான் தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நடுவர் அவர்களே. இறுதியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். எங்க அண்ணாச்சிங்களை பாருங்க, மேடையில உட்கார்ந்துருக்காங்க. எங்க வீட்டு பெண்களை எப்படி அழகா துணிச்சலா வளர்த்து அவங்கள மகளிர் அணின்னு பேச்சு குத்தி அழகு பார்த்து எப்படி முன்ன விட்டு பின்ன உட்கார்ந்துருக்காங்களே எங்க அண்ணாச்சி மாரு. அப்ப பொண்ணுங்க துணிச்சலை நம்பாம அப்படி உட்கார்ந்துருக்காங்க. அருமை அருமை. துணிவை முன்னிறுத்தி பின்னால் அமர்ந்து அவர்களை போற்றுகிற எங்கள் அண்ணாச்சிகள் பாராட்டுக்குரியவர்கள். எங்க அண்ணாச்சிகளை துணிச்சலை நம்புறதுனாலதான் எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைகளெல்லாம் முன்னாடி அமர்த்திட்டு எங்க அண்ணாச்சிகள் வழிவிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையே துணையா வச்சுக்கிட்டு சொல்றேன், ஐயா எனக்கு எப்பயுமே துணிஞ்சு முடிவெடுன்னு சொல்றேன். நீங்களே எப்பயுமே எங்க பக்கம் தான் முடிவை சொல்லணும். துணிவு தான் முக்கியம். துணிவே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் என் நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். உலகில் சாதித்தவர்கள், சாதித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் என்று சொன்னால் எந்த துறையில் பெண்கள் இல்லை? இந்த துணிச்சலை வரவேற்காமல் வெறும் பணிவு பணிவு என்று சொன்னால் எப்படி முடியும் என்று அவரும் வேகமா பேசி அழகாக பேசியிருக்கிறார்.
இப்ப பட்டிமன்றத்தில் 4 பேர் பேசியாச்சு. இந்த 4 பேரும் பட்டிமன்ற பேச்சாளராக வந்தவர்கள். ஆனால் இந்த புதுக்கோட்டை மண் சாதாரண மண் அல்ல என்று சொன்னோம். இந்த புதுக்கோட்டையிலே கல்வி திருவிழா காமராஜர் பேச்சு போட்டி நடத்துகிற போதெல்லாம் பெரும் கூட்ட மாணவர்கள் இங்கே அற்புதமாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வருவார்கள். அப்படி வந்த மாணவிகளில் ஒருவர் தான் இன்றைக்கு இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களைப் போல பேச வருகிறார். ஆனால் உங்களின் பிரதிநிதியாக பேச வருகிறார். தீர்ப்புக்கு முன்னால இந்த புதுக்கோட்டையில பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்து மாணவியாக இருக்கிற ஹன்சிகா என்ன பேச போறாருங்கிறத பார்த்துட்டு தான் இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு போறோம். அதை பேசுவதை நீங்கள் அத்துணை பேரும் அமைதியாக கேட்க வேண்டும். இதோ வருகிறார். அவர் எந்த தலைப்புக்கு ஆதரவா பேசுவார்னு எனக்கு தெரியாது. அவரே சொல்லிட்டு பேச போகிறார். பெண்களுக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது பணிவா துணிவா என்ற தலைப்பிலே பட்டிமன்ற பேச்சாளராக மாணவி. ஏந்திய தமிழே கம்பநாடு கண்ட தமிழே பாரதி தோளிலே பழுத்த தமிழே வள்ளுவன் வீட்டிலே வளர்ந்த தமிழே பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு பேச்சாளரின் அன்பு வணக்கத்தோடு அவனியில் புகழ்பெற்று அனைவரின் மனதையும் கொள்ளையடித்து கண்ணீர் குரலால் நல்ல கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் அவனி மாடசாமி ஐயா அவர்களுக்கும் குடிந்த தலை நிமிராமல் பணிவுடன் மட்டுமே இருப்போம் என கூற இருக்கும் எதிரணி அவர்களுக்கும் அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்பிற்குள் நுழைகிறேன். ஐயா, இவ்வளோ நேரம் இங்கே என்னையா நடந்துச்சு? துணி துவைக்கணும் பாத்திரம் விளக்கணும்னு சொல்லிட்டு எங்கய்யா தலைப்புக்குள்ள போனோம்? வாங்க ஐயா, தலைப்பு என்னங்க? முதல்ல பெண்களுக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது பணிவா துணிவா, அதானுங்க ஐயா தலைப்பு. துணிவு தாங்க ஐயா. ஏன்னு கேட்குறீங்களா? ஐயா, எதிரணிக்காரங்க வந்து பேசுறாங்களே, என்ன ஐயா பேசுறாங்க? இருக்கிற இடம் தெரியாம பணிவா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே துணிவா வந்து துணிச்சாலா பேசிட்டாங்கல்ல ஐயா. எதிரணிக்காரங்க சொல்ற மாதிரி பணிவா இருந்தா எல்லாம் கிடைச்சிடும்ல, அந்த கணக்கால பேசுறாங்க ஐயா. அந்த பணிவை வச்சுக்கிட்டு எங்க பெண்களால தனியார் பேருந்துல பயணம் கூட செய்ய முடியாதியா. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஐயா, பேருந்து ஓடிட்டு இருக்கும் போது யாரும் சொல்லுவாங்க, பேருந்து நிற்கிறதுக்கு முன்னாடியே இறங்குமா அப்படின்னு. பெண்கள் பேருந்துல ஏறி இறங்குறதுக்கே எங்க பெண்களுக்கு துணிச்சல் தான் தேவைப்படுது ஐயா. ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் எங்கிருந்து கிடைக்குதுன்னு தெரியுமா? கல்வியில தான். கல்விதான் ஒரு பெண்ணுக்கு துணிவையும் பெருமையையும் தருதுன்னு இந்த இடத்துல நான் ஆணித்தரமா சொல்லுவேன் ஐயா. ஐயா, கல்வின்றது வெறும் கற்றல் மட்டும்னு எல்லாம் நினச்சிருக்காங்க. அது ஒரு கற்றல் மட்டும் இல்லை, அது ஒரு ஆயுதம். அதுவும் பெண்களுக்கு அது ஒரு பேராயுதங்க ஐயா. ஐயா, நம்ம சங்க கால பெண்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஆண் நடங்கன்னு பெண் நடங்கன்னு எழுதி வச்சவன் யாரு? ஆண்களை விட பெண் பள்ளப்படி வீர கொண்டவ பாரு அப்படின்னு எழுதியிருக்காங்க ஐயா. சங்க காலத்துல இதுக்கு எடுத்துக்காட்டா புலி வந்திருக்கு வீட்டுக்கு வெளியில. அந்த அம்மா மரத்துல அரிசியை படைச்சிக்கிட்டு இருக்காங்க. புளிய நாயின்னு நினைச்சு எங்க பெண்கள் முறத்தால அந்த புளிய விரட்டி அடிச்சிருக்காங்க. அதுக்கு எது தேவை? இந்த துணிவு மட்டும்தான் தேவையா இருந்திருக்கு ஐயா. ஏழை பணக்காரன் சாதி மதம் அரசியல்வாதி பணபலம் படைபலம் உள்ளவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னா இந்த துணிவு தான் தேவைப்படுது. அதுவும் ஒரு பெண்ணுக்கு இந்த துணிவு கல்வியில இருந்து மட்டும்தான் கிடைக்குது. அந்த காலத்துல ஒரு பெண் தனக்கான வாழ்க்கை துணை இவர் தான் அப்படின்னு தேர்ந்தெடுக்க உரிமை இருந்துச்சா? இல்ல. பணிவு மட்டும் இருந்ததுனால, துணிச்சல் இல்லாம போனதுனால வரதட்சணை கொடுமையால இருந்த பெண்களோட சதவீதம் அதிகம் ஐயா. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பெண் தனக்கான வாழ்க்கை துணை இவர் தான் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இவருக்கு மாத வருமானம் எம்பிட்டு வருது? அரசாங்கத்தில் வேலை செய்கிறாரா? சொந்த வீடு இவர் பேரில் இருக்கான்னு கேட்குற துணிவு இந்த பெண்களுக்கு கல்வியிலேருந்து மட்டும்தான் கிடைக்குது ஐயா. ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? மனதில் உறுதி வேண்டும். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருக்க வேண்டும். தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்பட வேணும்னு நம்ம மகாகவி பாரதியார் ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்க வேண்டியன்னு மிக அழகா சொல்லியிருக்காருல்ல ஐயா. நான் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன்னு வச்சுப்போமே, அந்த அலுவலகத்தில் நான் பணிவா மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க செய்கிற குற்றத்தெல்லாம் நம்ம தலையில கட்டி விட்டுருவாங்களே.
அந்த தவற நானே செய்யல அப்படின்னு நிரூபிக்க அந்த இடத்துல துணிவு தானே தேவைப்படுது. ஐயா, ஒரு விதவை தாயிடமும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணிடமும் போய் கேட்டு பாருங்களேன். ஒரு நாளை கடக்கிறதுக்கு அந்த பெண் 1000 தடைகளை தாண்டி தனி ஒரு பெண்ணா நின்று தன்னுடைய பிள்ளைகளை சாதனையாளர்களா மாத்துறதுக்கு அவங்களுக்கு துணிவு மட்டும் தான் தேவைப்பட்டுச்சுன்னு துணிச்சலா சொல்லுவாங்கல்ல. ஐயா, இப்போ உள்ள காலம் ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்கவும் தெரியணும். தன்னுடைய ஆசைகளையும் திறமைகளையும் தன்னை வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்றதுக்கே இந்த துணிவு தான் ஒரு பெண்ணுக்கு தேவைப்படுது. ஐயா, எத்தனை இல்லத்தரசிங்க இன்னைக்கு துணிவு இல்லாமல் போனதுனால வீட்டில் தன்னோட திறமைகளையும் ஆசைகளையும் சாதனைகளையும் சொல்லாமல் சாம்பலாக்கி சமையலறையில் நான் மட்டும் துணிச்சலாக இருந்திருந்தேன்னா நல்லா இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு புலம்பி தீர்க்கிறாங்க தெரியுமா. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படி சொன்ன காலெல்லாம் மாறி போய் இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், வெற்றி நிச்சயம் திட்டம், இப்படி பல திட்டங்களை துணிச்சலோடு எங்கள் பெண்கள் கற்றுக்கிட்டு கடைக்கோடியில் உள்ள பெண்களும் கடல் கடந்து மாணவர்களை விட மாணவிகள் தானே முதல் இடத்துல இருக்காங்க. எங்கள் பெண்கள் கல்வியில் மட்டுமா, எங்கள் பெண்கள் பட்டதாரியாக, ஆசிரியராக, பேராசிரியராக, ஆட்சியராக, நிதித்துறை அமைச்சராக, வக்கீலாக, நீதிபதியாக, அமைச்சர்களாக, இப்படி பல துறைகளிலும் எங்கள் பெண்கள் பெருமையாக உயர்ந்து நிற்கிறதுக்கு இந்த துணிவு மட்டும்தான் காரணமாக இருக்கு. எதிர்ப்புகள் கோடி வரட்டும், நான் ஏறிடும் ஏணி அவையே, துணிச்சல் என் கூட பிறந்தது, நான் தோக்குறது என் நிழலுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெண் துணிச்சலா இருக்க வேண்டும்னு நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அழகா சொல்லியிருப்பார். ஐயா, வீட்டை விட்டே வெளியே வர முடியாத காலம் மாறி நம்ம கல்பனா சாவ்லா அவர்களால் விண்வெளிக்கே போக முடிஞ்சிச்சு. அதுலேயே நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 90 நாட்கள், எத்தனை நாட்கள்? 90 நாட்கள் விண்வெளியிலேயே வாழ்ந்து பெருமைக்கு உள்ளானாங்களே. எதனால? எல்லாம் அவங்க துணிவா இருந்ததால மட்டும்தான். ஆகவே பெண்களுக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது துணிவுதான், துணிவுதான், துணிவு மட்டும்தான் என்பதை துணிச்சலா கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துணிச்சலோடு தான் பெண்கள் சாதிக்க முடியுமே தவிர வெறும் பணிவால் சாதிக்க முடியாது என்று சொல்லி அழகாக பேசியிருக்கிறார். துணிவே என்ற அணிக்கு சாதகமாக அவருடைய பேச்சு இருந்திருக்கிறது. இப்போ பட்டிமன்றத்தினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு பக்கத்தில் வயிற்றுக்கு விருந்து, இங்கே செவிக்கு விருந்து. ஆனால் இரண்டும் ஒரு சேர நடக்கிற ஒரு சிறப்பு இருக்குமேயானால் அது புதுக்கோட்டை நாடார் உறவின் முறைதான் என்று நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். சில பேர் சாப்பாடு ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் இங்கே எடுத்துக்கொண்ட தலைப்பிலே பட்டிமன்றத்தில் மிக அக்கறையோடும் பொறுமையோடும் நீங்கள் அழகாக கேட்டு ரசித்து கொண்டிருப்பது தான் இந்த விழா குழுவினர் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாகும். தொடக்கத்தில் எப்படி உங்களுடைய கண் பார்வையெல்லாம் இந்த மேடையை நோக்கி இருந்ததோ அதை போல இளம் பெண்களிடமும் இருக்கிறது, நடுத்தர பெண்களிடமும் இருக்கிறது, பாட்டி வயதில் இருக்கிற வயோதிக பெண்களிடமும் இருக்கிறது. என்றால் பெண்கள் எதை செய்தாலும் சரியாக செய்வார்கள், எதை கவனித்தாலும் சரியாக கவனிப்பார்கள் என்பதற்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறீர்கள். இங்கே பணிவு துணிவு என்பதற்கு ஒரு பெண்ணை எடுத்துக்காட்டாக காட்டலாம். எந்த பெண்ணை? பெருந்தலைவர் பிறக்கிறார், தனக்கு வாரிசு வேண்டும் வேண்டும் என்று பெற்றெடுத்த அந்த பெருமகனை பாராட்டி சீராட்டி வளர்த்ததற்கு பின்னால், நான் இந்த வீட்டுக்கு இல்லை நாட்டுக்குத்தானே தவிர உனக்கல்ல, நான் மக்களுக்கு என்று இந்த நாட்டின் விடுதலைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் பாடுபட சென்ற பெருந்தலைவர் காமராஜரை, மவராசா நீ நாட்டுக்கு பாடுபடு, நான் தனியாக இருந்து கொள்கிறேன் என்று துணிவோடு முடிவெடுத்தாலே அன்னை சிவகாமி, அவரிடம் துணிச்சலை பார்க்கலாம். அதே சிவகாமி அம்மாள் முதலமைச்சராக பெருந்தலைவர் இருக்கிறார், பாரத பிரதமர் நேரு வருகிறார் தமிழ்நாட்டிற்கு, பெரிய தலைவர்கள் வருகிற போது இவர் போய் பார்ப்பது மிக எளிதாக பார்த்து விடலாம். ஆனால் காமராஜருடைய தாய் சிவகாமி துணிச்சல்காரர் தான். அவர் போய் அதிகாரம் செய்து நான் முதலமைச்சரின் அம்மா, என்னை தனியாக சந்திக்க வைங்கள் என்று சொன்னால் யாரும் மறுத்துவிட முடியாது. ஆனால் சிவகாமி அம்மாள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. எல்லா பெண்களுக்கும் இந்த நாட்டில் எப்படி நிலை இருக்கிறதோ அப்படித்தான் நானும் இருப்பேன் என்று சொல்லி லட்சோப லட்ச மக்களுக்கிடையே கூட்ட
கூட்டத்தோடு கூட்டமாக போய் முண்டி அடித்துக் கொண்டு வரிசையிலே நின்று பாரத பிரதமர் நேருவை பார்த்தார் என்றால் சிவகாமி அம்மையாரினுடைய பணிவு அங்கே பேசப்படுகிறது. துணிவோடு இருந்த பெண்மணி பணிவையும் வெளிப்படுத்துகிறார் என்றால் இந்த பணிவும் துணிவும் ஒரு சேர அமைந்த அற்புதமான ஒரு இனம்தான் பெண்ணினம். இந்த பெண்களிடத்தில் இந்த இரண்டும் கோலோச்சுகிற போது சில பேர்கிட்ட ரெண்டுமே சரிக்கு சரி இருக்கும். துணிச்சலுக்கு துணிச்சல், பணிவுக்கு பணிவு. அதான் வளர்மதி சொன்னாங்க, என் பிள்ளைகளை ஆம்பளைக்கு ஆம்பளையா வளர்ப்பேன், பொம்பளைக்கு பொம்பளையா வளர்ப்பேன், எது தேவையோ அதுபடி வளர்ப்பேன்னு ஒரு அப்பா சொன்னார்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதுக்கு காரணம் பெண்களிடத்தில் தான் இந்த இரண்டையும் சமமாக பார்க்க முடியும். அப்படி இருக்கிற பெண்களிடத்திலே இதுல எது உங்களுக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது என்று ஒரு கேள்வி கேட்கிற போது உங்களுக்குள்ளேயே மனச்சாட்சிப்படி முடிவெடுப்பதற்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதனால தான் கை தூக்குங்கன்னு சொன்ன உடனே கை யாரும் அவ்வளவா தூக்கல. சரி, இப்ப 4 பேர் பட்டிமன்றத்தில் பேசிட்டாங்க, இப்ப கேட்போம், துணிச்சல் தான் தீர்ப்பு வேணுங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். பணிவுதான் வேணும்னு சொல்றவங்க இப்பையும் கூட உனக்கும் பெப்பே உங்க அப்பனுக்கும் பெப்பேயா, உன்னைய தீர்ப்பு சொல்ல கொண்டு வந்து எங்க கனகராஜ் அண்ணாச்சி, எங்க காமராஜ் அண்ணாச்சி, எங்க ஆலங்குடி முருகன் அண்ணாச்சி, எங்களுடைய அன்பழக அண்ணாச்சி, எங்க இளங்கோவன் அண்ணாச்சி, எங்க சரவணா ஹோட்டல் ஆயத்தன் அண்ணாச்சி எல்லாரும் உட்கார்ந்து ஓன் தீர்ப்பை கேட்டுக்கிட்டு இருந்தா தீர்ப்பை எங்களை கைதூக்க சொல்லிட்டு பொடிநடையா போயிடலான்னு பார்க்கிறியா என்று மிகுந்த விவரத்தோடு நீங்கள் அழகாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டுமானால் நானும் உங்கள் கண் முன்னாலே துணிச்சல் எது பணிவு எது என்று கொண்டு வந்து காட்ட வேண்டும். இப்ப துணிச்சல் பெண்களுக்கு ஏன் தேவை இந்த காலத்துல? இந்த காலத்தில் துணிச்சல் இல்லை என்றால் ஒரு துரும்பை கூட நகட்ட முடியாது. பெண்ணடிமைத்தனம் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே ஓங்கிவிடும். அதிலிருந்து மாறி வந்து இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமமில்லை, சமம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் துணிச்சல் ஒரு பெண்ணை சாதிக்க வைக்கிறது. அதனால்தான் இன்று விளையாட்டுகளிலே பெண்கள் சாதிக்கிறார்கள். இன்றைக்கு காவல்துறையிலே பெண்கள் IAS அதிகாரியாக வருகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவராக எத்தனையோ IAS வந்திருக்கிறார்கள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஆண்கள் மட்டும்தான் பார்த்தார்கள் என்ற காலத்தை தூக்கி எறிந்துவிட்டு எங்களாலும் பார்க்க முடியும் என்று பெண்ணினம் எழுந்து வந்திருக்கிறது என்றால் இந்த எழுச்சியை தந்தது பெண்களிடத்தில் இருக்கிற துணிச்சலே. துணிச்சலே என்பதனை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. இப்ப இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட கேட்கிறேன், படிச்ச பிள்ளைங்கிட்ட கேட்கிறேன், பச்சேந்திரி பால் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? பச்சேந்திரி பால் அப்படின்னு ஒரு பெண்மணி. நமக்கு ஆவின் பால் தெரியும், அமலா பால் தெரியும். இந்த பச்சேந்திரி பாலெல்லாம் யாரையா பார்த்தது, யாரையா கேட்டதுன்னு நினைக்கிறீங்க? யாராவது பதில் சொல்லிட்டா 100 ரூபா பரிசு. பச்சேந்திரி பாலுங்கிற பெண் யார், என்ன செய்தார்? யாருக்கும் தெரியலையா? தெரிஞ்சுக்கங்க. துணிவை பற்றி பேசுகிற போது வீட்டு வேலைகளிலே யார் அதிகம் பார்க்கிறா, வைக்கிறா, துவைக்கிறா, வெளுக்கிறா, சமைக்கிறாங்கிறதெல்லாம் துணிவுலையும் வராது, பணிவுலையும் வராது. இவர்கள் யார் வீட்டு வேலையை பற்றி பேசி இருந்தாலும் அவைகளெல்லாம் இந்த அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. பாரதிதாசன் சொல்லி இருக்கிறான், குரடு கழுவி கோலம் போடுகிறாள் மனைவி, தவளை துளைக்கு தண்ணீர் வைக்க கூடாதோ கணவன், இட்லி அடுப்பில் அவிக்கிறாள் மனைவி, தொட்டுக்கொள்ள துவையல் வைக்க கூடாதோ கணவன் என்று ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் குடும்ப விளக்கு என்று பாரதிதாசன் அன்றே சொல்லி இருக்கிறார். நீ ஒரு வேலை பார்த்தா, நான் ஒரு வேலை பார்த்தா சீக்கிரம் முடியும். 2 பேரும் அவரவர் வேலைக்கு போலாம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யலாம். அம்மா சோறு ஊட்டி விடலாம், சமைச்சு தரலாம், அப்பா வண்டியில கூட்டு போய் உரிய நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் விடலாம். 2 பேரும் சேர்ந்து செஞ்சா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனவே வீட்டு வேலையை இவங்க பார்க்குறாங்க, எங்களை பார்க்க வச்சுட்டாங்க. ஐயோ அந்த காலத்துல அவங்க பார்த்தாங்க, இப்ப எங்களை துவதவனு துவைக்க வைக்கிறாங்க. இவைகளெல்லாம் பணிவுக்கும் பொருத்தம் இல்லாதது, துணிவுக்கும் பொருத்தம் இல்லாதது. இவற்றை இந்த பட்டிமன்றத்தின் அவை குறிப்பில் இருந்து நீக்கிவிட்டு தான் நாம் தீர்ப்புக்கே போகணும். அப்ப இப்ப பச்சேந்திரி பால்னா யாரு? யாருக்கும் தெரியல. கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி. எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரமாவது தெரியுமா? எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எவ்வளவு யாருக்கா தெரியுமா? அதை எளிதா நீங்க தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னா, கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல,
இந்த 8 8 ஒரு 4 8 எடுத்து வச்சுட்டா, 8 8 ஒரு 4 8 எடுத்து வச்சுட்டா போகக்கூடிய தூரம் வந்துரும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. ஒரு வழி கேட்குறோம்னு வச்சுங்க, சும்மா ஒரு 8 8 4 8 எடுத்து வச்சிருங்க, நீங்கள் போய் சேர்ந்துருவீங்கன்னு. அப்போ 8848 அடி உயரம் எவரெஸ்ட் சிகரம். இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஆண்கள் ஏறினார்கள் என்ற வரலாறு இருந்தது. அதை தாண்டி ஒரு பெண்ணாலும் ஏறி காட்ட முடியும் என்று சாதித்த பெண்மணியின் பெயர்தான் பச்சேந்திரி பால் என்ற பெண்மணி என்பதனை மறந்து விடாதீர்கள். படிக்கின்ற பிள்ளைகளே, பெண்கள் எதை செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை, தேடலை பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த கல்வி கண்ணால் நீங்கள் காலந்தோறும் பெற்றுக்கொண்டு இருந்தால் உங்களுடைய ஞானம் அப்படியே ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். நல்லது அத்தனையும் உங்களால் ஆக்கி காட்ட முடியும். தீமைகள் எது, நன்மை எது என்று பிரித்து பார்க்க முடியும். தீமையை இன்றைக்கு ஒழிக்க வேண்டுமானால், பெண்களுக்கான கஷ்டத்தை போக்க வேண்டுமானால், பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் பெற வேண்டுமானால், அந்த காலம் போல வெறும் பயந்து போய் அஞ்சி நடுங்கிக்கிட்டு நான் ரொம்ப பணிவானவள் என்று பேசுவதற்கு கூட நீங்கள் தயங்கி கொண்டிருந்தால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நீங்கள் துணிச்சலோடு செயல்படுகிற போதுதான் உங்களுக்கான பாதுகாப்பே இந்த நாட்டில் இருக்கிறது என்றால், அதை இங்கே துணிச்சலணியில் பேசிய அன்பு கார்த்திகாயனியும் வளர்மதியும் அழகாக பதிவிட்டார்கள். துணிச்சல் இருந்தால்தான் வீட்டை ஆள்வது போல நாட்டை ஆளலாம், நமக்கு வரக்கூடிய தீமைகளில் இருந்து தப்பிக்கலாம் என்று சொல்லுகிற போது அந்த துணிச்சல் தானே பெண்களுக்கு பெருமை தந்திருக்கு. ஒரு ஆட்டோ தொழிலாளி மக IAS கலெக்டர் ஆகிறார். ஒரு சுத்தம் செய்கிற வேலை பார்க்கிற ஒரு வீட்டினுடைய பிள்ளை IAS அதிகாரி ஆகிறார். இதெல்லாம் எப்படி வந்தது? அப்பா சாதாரணமாக இந்த வேலை தானே பார்க்குறாங்க, நம்மளும் பார்த்துட்டு போயிடுவோம் என்று பெண்கள் முடங்கி கிடந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா? வந்திருக்காதே. அதில் இருந்து தன்னுடைய முயற்சியை செய்ததால் தானே இன்றைக்கு பெண்கள் இவ்வளவு உயர்ந்திருக்கிறார்கள் என்று துணிச்சலை பற்றி பேசியவர்கள் அழகாக குறிப்பிட்டார்கள். பணிவு என்று சொல்ல வந்தவர்கள் துணிச்சல் இல்லாமல் வெறும் பணிவா இருங்க அப்படின்னு மட்டும் கண்ணீஸ்வரி அவர்கள் சொல்லல. அவர் துணிச்சலுக்கு பின்னால் பல பின் விளைவுகள் இருக்கிறது என்று சொன்னார். அதிலே நல்ல துணிச்சலையும் சொன்னார். இப்ப துணிஞ்சு காவல்துறைக்கு போகணும்னு நினைச்சா தான் காக்கி சட்டை மாட்டி துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்று போக முடியும். அதனால் எதுவும் பின்விளைவு இருக்கா? இல்லை. சில பெண்கள் துணிச்சல் என்று கருதி தனக்குரிய பண்பை, மாண்பை, பணிவை தொலைத்துவிட்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு பின்னாலே நள்ளிரவு நேரத்திலே ஒருவனோடு போய் நான் காரிலே பேசிக் கொண்டிருப்பது என்னுடைய துணிச்சல் என்று ஒரு பெண் நினைத்தால் அது துணிச்சல் அல்ல, அது துரத்தி துரத்தி அடிக்க வேண்டிய ஒரு கேடுகட்டத்தனம். எனவே துணிச்சல் மட்டும் அப்படின்னு பார்க்கிற போது நிறைய பேர் எதை செஞ்சாலும் துணிச்சல்னு எடுத்துடுறாங்க. எதை செஞ்சாலும் துணிச்சல். அதில் தான் சில வீடுகளில் கணவனை தூக்கி போட்டு அடிக்கிறத நகைச்சுவைக்காக, என் பொண்டாட்டி எப்படி அடிக்கிறா பத்தியா, இப்படிலாம் பட்டிமன்றத்தில் பேசுறது வந்துருச்சு. இன்னும் நிறைய பட்டிமன்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்துக்களே பேசுறது கிடையாது. புருஷன் பொண்டாட்டி சட்டி பொட்டி, அவள் சாம்பார் வச்சா அவள் ரசம் வச்சா அது விஷம் மாதிரி இருந்துச்சு. இதையே காலம் பூரா பேசி பேசி மலிவான சிந்தனைகளை இந்த மண்ணிலே விதைத்து ஒரு பட்டிமன்றத்திலே பணிவு துணிவு என்று பேசினால் கூட அதை சொல்லாம இருக்க முடியலே என்கிற அளவிற்கு இன்றைக்கு பட்டிமன்றங்கள் போய்கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை நாடார் உறவின் முறை சங்கமும் புதுகை வரலாறை படம் பிடித்து காட்டுகிற வலையொலி தொலைக்காட்சியும் இன்றைக்கு ஒரு அருமையான பட்டிமன்றத்தினை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. துணிச்சல் பெண்களுக்கு வேண்டும், ஆனால் எது துணிச்சல், எங்கே பயத்தோடு இருக்க வேண்டும் என்று பிரித்து பார்க்கிற அறிவாற்றல் வேண்டும். அந்த அறிவாற்றலை யார் தருவார்கள் தெரியுமா? நீங்கள் பாட்டியிடத்திலே கதை சொல்லு கேட்கிற போது, தாத்தாட்ட கதை கேட்கிற போது, அப்புறம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, அப்புறம் என்று காது கொடுத்து கேட்ட அந்த காலத்து பிள்ளைகளை போல இந்த காலத்து பிள்ளைகளும் பெற்றோர்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேட்டு பெற்றோர்கள் உழைப்பால் நம்மை படிக்க வைக்கிற போது படிப்பதை மட்டும் செய்ய வேண்டும், சாதித்து காட்ட வேண்டும், அதற்கு துணிச்சல் இருக்க வேண்டுமே தவிர வேற எதற்கும் துணிச்சலை பயன்படுத்தக்கூடாது என்று நினைக்கிற பெண்கள் எல்லாம் பணிவில் சிறந்த பெண்கள் என்பதனை நீங்கள் மனசிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நினைக்கிற பெண்கள்லாம் துணிச்சல் இல்லாத பெண்கள்னு அர்த்தம் இல்லை.
யாரெல்லாம் கட்டுப்பாடோடு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பேர் விளங்க, தன்னுடைய ஆசிரியருக்கு மரியாதை கொடுத்து, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து, தன்னுடைய திறமையை முயற்சியால் வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பணிவு இல்லாதவர்கள் அல்ல. அவர்களே துணிவின் உச்சமாக இருக்கிற பணிவில் சிறந்த பெண்கள் என்பதனை மறந்து விடாதீர்கள். பணிவு எப்படி போற்றப்படும் தெரியுமா? துணிவை எப்படி போற்றப்படும் என்பதை இன்றைக்கு இருக்கிற உயர் பதவிகளில் சாதிக்கிற பெண்களை வைத்து பார்க்கிறோம். ஓட்டப்பந்தயத்திலே ஓடி தங்கப்பதக்கம் பெறுவதிலே துணிவை பார்க்கிறோம். எந்த ஒரு செயலையும் பயப்படாமல் செய்து வெற்றி பெறுவதிலே துணிவை பார்க்கிறோம். ஆபத்து என்று சாக்கடித்து போயிருந்த அந்த 6 வயது சிறுவனை காப்பாற்றிய 8 வயது சிறுமியின் துணிச்சலை பார்க்கிறோம். இந்த துணிச்சல் வேண்டும். ஆனால் இந்த துணிச்சலில் எல்லாம் கிடைக்காத பெருமை உங்களிடம் இருக்கிற பணிவிலே கிடைக்கும். அது யாருக்கு கிடைத்தது போல் கிடைக்கும் தெரியுமா? ராமாயணம் படித்தவர்களுக்கு தெரியும். ராமாயணத்திலே பணிவின் சிகரம் என்று அனுமனை சொல்லுவார்கள். ராமர் பெரியவரா அனுமன் பெரியவரா என்று கேட்டால் அனுமனே சொல்வான், ராமா 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 என்று சொல்வதில் தான் எனக்கு பலம் பெருகுகிறது என்று சொல்லுவான். ராமா ராமா என்று சொல்வதில் தான் எனக்கு பலம் பெறுகிறது என்று சொல்லுவான். ஆனால் அந்த ராமாயணத்திலே ராமர் அனுமனுக்கு உதவினாரா, அனுமன் ராமனுக்கு உதவினாரா? கேட்டு பாருங்க. அனுமன் தான் ராமனுக்கு உதவினான், அனுமன் தான் ராமனுக்கு உதவினான். உதவி செய்துவிட்டு பணிவோடு நின்று வணங்கினான். உன் அடிமை நான், உன் பெயரை சொல்லி வணங்கக்கூடிய பக்தன் நான் என்று அங்கே பணிவை வெளிப்படுத்தினான். இதைத்தான் அழகாக சொல்லுவார்கள், தன் பலத்தை பெரிதாக நினைத்து தண்டோரம் போட்டுக்கொள்ளாத ஒரு தனிப்பெரும் வீரன் யார் என்றால் அது அனுமன் என்ற வீரனை சொல்லுவார்கள். தன் பலத்தை பெருசா நினைக்கல. எல்லாருமே ராமனடி சரணம்னு சொல்லிட்டு அவங்கள பெருசா நினைப்பாங்க. ஆனா அனுமன் தன்னை பெரிதாக நினைக்காமல், தன் பலத்தை பெரிதாக நினைக்காமல் பணிவின் சிகரமாக இருந்தான். பணிவின் சிகரமாக இருந்ததுனால என்னங்க பெருமை கிடைச்சிச்சு? ராமருக்கு தானங்க அவரை விட பெருமைன்னு நீங்க கேட்கலாம். இல்ல, பணிவின் சிகரமாக அவன் இருந்ததனால்தான் யாருமே தூக்க முடியாத அந்த சஞ்சீவி மலையை தூக்குகின்ற ஒரு வீரம், துணிவு அவனிடத்திலே இருந்தது. அப்ப பணிவு இருந்தா உங்களிடம் துணிவு தன்னாலே வந்துவிடும். கற்றுக்கொள்வதற்கு கூட பணிவு வேண்டும். வீட்டில் மாமியாரினுடைய அனுபவம் என்பது ஒரு 50 ஆண்டு கால அனுபவம். அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று படித்த பெண்கள் எத்தனையோ பேராக இருந்தாலும் அதை நினைத்து கேட்டு அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான துணிந்த மனதை தரும். துணிந்த மனதை பணிவோடு தான் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வெறும் துணிச்சலோடு மட்டும் போனால் சண்டி குதிரடாது, யாரை பார்த்தாலும் வாயாடி, இவ திமிரா பேசுவா, இவ ஒன்றும் தெரியாதவ என்றுதான் இந்த உலகம் பேசும். நிறைய நீங்க இன்னைக்கு செய்தியில பார்க்குறீங்க. சாதித்த பிள்ளைகள் எல்லாம் கடைசியில் யாரிடத்தில் தஞ்சமடைகிறார்கள்? ஒரு ஆட்டோ தொழிலாளியின் மகள் நீண்ட நாள்களுக்கு முன்னால் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு ஆடிட்டா வந்தாங்க. வந்த உடனேயே அந்த பொண்ணு, நான் இந்தியாவிலேயே பெரிய ஆடிட்டர், எல்லா ஆடிட்டரை விட நான் பெருசா படிச்சுட்டேன் என்று சொல்லவில்லை. என்னை இப்படி உருவாக்கிய, ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்ட என் தந்தைக்கே நான் ஆயுளுக்கும் சேவை செய்வேன் என்று சொன்னார். அந்த பணிவு பெண்களிடம் இருக்கிற போது அந்த பெண்ணை பார்த்து அத்துணை பேரும் பாராட்டுவார்கள். ஒரு IAS IPS ஆகிவிட்ட எந்த பெண்ணாக இருந்தாலும், ஒரு சாதாரண சுகாதார பணியை பார்க்க கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் அந்த பணிக்கு வந்ததற்கு பின்னால் முதலாக நீங்கள் யாரை பார்க்க விரும்புகிறீர்கள், யாரை வணங்க விரும்புகிறீர்கள் என்றால் என்னுடைய தாய் தந்தையை தான் இந்த வெற்றி செய்தியை சொல்லி பார்க்க விரும்புகிறேன் என்று அவள் சொல்லுகிற போது அந்த பெண்ணிடத்திலே இருக்கிற துணிச்சலை விட பணிவு அங்கே அதிகமாக இருக்கிறது. எனவே அற்புதமான பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு பெண்களுக்கு பெருமை பெரிதும் சேர்ப்பது பணிவா துணிவா என்று எடுத்துக்கொண்டால், துணிச்சலால் சாதித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அந்த துணிச்சலை தக்க வைத்து உங்களுடைய சாதனையை பெருமையோடு இந்த மண் பேச வேண்டுமானால் துணிச்சலோடு நீங்கள் போராடுங்கள், வெற்றி பெறுங்கள். அந்த துணிச்சலுக்கு மகுடம் சூட்டுவதற்கு
பணிவை உங்களுடைய தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். பணிவின் சிகரமாக நீங்கள் வாழ பழகினால் என்றைக்கும் பெண்களுக்கு பெருமை வந்து கொண்டே இருக்கும். எனவே பெண்களுக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது துணிவை விட பணிவே 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 என்பதனை சொல்லி, அந்த பணிவே துணிச்சலின் உச்சம், அந்த பணிவே உங்களுக்கான பெருமை, உங்களுக்கான மகுடம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய புதுக்கோட்டை நாடார் உறவின் முறை சங்கத்திற்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக அற்புதமாக கேட்டு ரசித்து இந்த பட்டிமன்றத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவிய அத்துணை உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.